சார் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண் ஜாதகங்க. 31 ஆகஸ்ட் 1976 5:30 PM திருச்சியில பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் பிறந்த லக்னம் மகர லக்னம், ராசி விருச்சிக ராசி, நட்சத்திரம் அனுசம் 1 சனியோட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் பிறக்கும் போது சனி தசைங்க, 14 வருஷம் 11 மாசம் 2 நாள். அவர் ஜாதகர் பிறந்த திதி வளர்பிறை சப்தமி திதியில பிறந்திருக்கிறாரு. யோகம் வைத்திருதி யோகம், கரணம் வணிசை கரணத்துல பிறந்திருக்கிறாருங்க. ஜாதகருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது சுக்கிரதசை நடந்துட்டு இருக்குங்க. சுக்கிரதசையில ராகு புத்தி 4 அக்டோபர் 2022 இருந்து 4 அக்டோபர் 2025 வரைக்கும். ஜாதகரோட கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன தொழில் பண்ணலாம் சார், அதை மட்டும் தான் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் எதிர்கால வாழ்க்கை, பொதுவான பலன்கள். சங்கர் சார் நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்க சார், ஜாதகத்தை பார்த்துலாம். ஓகேங்க சார், நம்ம இன்றைய ஜாதகம் விளக்கம் அப்படி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் சார் சொல்லிட்டாரு. 31/8/1976 5:30 PM திருச்சியில. இப்போ ஜாதகம் இப்போ கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துலாம். பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கான பொது பலன்கள் அப்படி விஷயம், எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கான விளக்கங்கள்ல நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ லக்னம் அமைப்பு அப்படி விஷயம் ஒரு மகர லக்னமாக இருக்கு. லக்ன அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு லக்னத்தை பாக்குறாங்க. அப்ப சனி பகவான் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படி விஷயங்கள் பார்க்கும்போது, லக்னாதிபதி ஒரு லக்னத்தை பார்ப்பது சிறப்பு. ஆனா பாவ கிரகமாக இருந்து லக்னத்தை பார்ப்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகுங்க. ஏதாவது ஒரு வகையில அது தடங்கள் ஏற்படும் அப்படின்றதான் பாக்குறேங்க. அப்போ லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கறது சிறப்பு. ஒரு ஆயுள் பலம் நல்ல வலுவாக இருக்கும். சனி பகவானே இருப்பது மிக சிறப்பு. கடகம் அப்படி விஷயங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும், கடக அதிபதி சந்திரன் உங்களுக்கு நீசமானாலும் குருவோட பார்வையில நீச பங்கப்பட்டிருக்கார். அடுத்து உங்களுக்கு ஒரு ராசி அப்படின்னு விஷயங்கள் வரும்போது குருவோட தொடர்போட இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. அப்ப உங்களுக்கு லக்னம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு குருவோட தொடர்பு இருக்கா அப்படின்னு விஷயங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக குருவோட தொடர்புல தான் இருக்கு. லக்னமும் குருவோட தொடர்பு, ராசியும் குருவோட தொடர்பு இருக்கப்ப அந்த கல்வி ஞானம் அப்படின்ற விஷயங்கள் ஒரு இயற்கையிலேயே ஞானம் உள்ளவராக ஒரு ஜாதகர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கும்ப மகர லக்னத்துக்கு கண்டிப்பா இருக்குங்க, நல்லா இருக்கு. ரிஷிக ராசிக்கு 7லயே குரு, அந்த 7லயே குரு இருக்கிறப்ப உங்களுக்கு ஞானம், அந்த கல்வி கொஞ்சம் தடைகள் பட்டாலும் ஞானம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஜாதகத்துக்கு யோகம் இருக்கு. அப்ப ராசி லக்னமும் குரு அல்லது சுக்கிரனோட தொடர்போடு இருக்கிறது நல்ல யோகம். ஜாதகம் நல்ல யோகமான வலுவான ஆயுள் நல்ல பலமுள்ள நல்ல ஜாதகம், சிறப்பான விஷயங்களாக இருக்கு. அப்ப ராசி லக்னமும் வலுவாக இருக்கு. ராசி அதிபதி லக்னாதிபதிகள் உங்களுக்கு வலுவாக இருக்காங்க. ராசி அதிபதி ஒரு பாத்தீங்கன்னா உச்ச புதனோட இணைந்து சுக்கிரனோட இணைந்து, சுக்கிரன் இங்க நீச பங்கம் ஆயிருக்காருங்க. புதனோட இணைஞ்சு உச்சம் புதன் சுக்கிரன் நீச பங்கம் ஆயிருக்காங்க. அப்ப ஒரு உச்சனோட வீட்டுல ராசி அதிபதி இருப்பது வலு, நீச சந்திரன் குருவோட பார்வையில் இருப்பது ஒரு பங்கப்பட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு லக்னமும் ராசியும் நல்ல வலுவா இருக்கு. லக்னாதிபதி ராசி அதிபதி நல்ல வலுவா தான் இருக்காங்க. அந்த வகையில பாதிப்பு இல்ல, பெரிய பாதிப்புகள் இல்லாம நல்ல யோகமா தான் ஜாதகம் இருக்குங்க. பார்த்தோன்னே லக்னம் ராசியை வைத்து உங்களுக்கு நல்லா இருக்கு. இப்ப குருவோட தொடர்பு எங்கெங்க ஏற்படுதுன்னு பாக்குறப்ப எந்தெந்த கிரகங்கள்லாம் ஏற்படுதுன்னு பாருங்க. குருவோட தொடர்புல புதன் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் உங்களுக்கு லக்னம் ஆக கிட்டத்தட்ட ஒரு குரு சூரியனோட பார்வையும் குரு பகவான் வாங்குறாங்க. சுக்கிரனோடும் கிட்டத்தட்ட ஒரு 20 டிகிரிக்கு மேல சூரியனோட குரு சுக்கிரனும் தொடர்பு பெறுறாங்க. ஆக கிட்டத்தட்ட இருக்க கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ராகுவும் சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப கேதுவும் உங்களுக்கு ஒரு செவ்வாயோட வீட்டுலங்க, செவ்வாய் உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் நல்ல விஷயங்கள் செய்யற அமைப்பு தான் இருக்குங்க. ஒன்லி பாப கிரகங்கள் அந்த இருள் கிரகங்கள் குறிச்சி ஐயா சொல்றபடி பார்க்கும்போது இருள் கிரகங்களோட ஒரு தசையில ஒளி கிரகங்களோட புத்திகள் மட்டும் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். அந்த வகையில அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஜாதக அமைப்புலாம் நல்லா வலுவா இருக்கு. அவரு கேள்வி என்ன மாதிரியான பொது வளங்கள் இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ ஆரம்பிச்சது அவருக்கு சனி பகவானோட தசையில தான் அவர் பிறந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 வருஷம் அவருக்கு சனி பகவானோட தசை புத்திகள் தான் போயிருக்கு. இப்ப சனி பகவான் பெரிய பாதிக்கப்படல, ஆனா பகை வீட்டுல இருக்காரு. அவருக்கு லக்னத்துக்கு நல்ல கேதுங்க. அப்ப ராசிக்கு ஒரு 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு, தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. அப்ப உங்களுக்கு கல்வி தேவை கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் பாக்குறேன். இவர் ஜாதகர்
ஒரு நல்ல உயர்கல்வி அப்படி விஷயங்கள் படிச்சிருப்பான்றது அது ஒரு டவுட் தான். ஆனா புதன் உங்களுக்கு இங்க உச்சமா இருக்கு, நல்ல யோகம் இருக்கு. ஆனா நடந்த தசை அமைப்புப்படி பார்க்கும்போது அவருக்கு கல்வியில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஓரளவுக்கான மீடியமா கல்வி படிச்சிருப்பாரு, ஆரம்ப கல்வியில படிச்சிருப்பாரு, உயர்கல்வி படிப்பதற்கான தடை விஷயம் இருக்குங்க. அந்த மாதிரியான அமைப்பு அது இருந்திருக்கு. இப்ப லக்னம் மகர லக்னமா இருக்கு. மேசத்துல கேது, ஒரு ரிஷபத்துல குரு, கடகத்துல சனி, சிம்மத்திலேயே ஆட்சி பலம் பெற்ற சூரியன், கன்னி வீட்டுல உங்களுக்கு உச்ச புதனோட சூரியன் செவ்வாய், துலாம் வீட்டுல ராகு, ராசி வச்சு ராசி. ஓகே, இந்த மாதிரியான அமைப்புல இருக்கு. சனியோட தசை ஆரம்பிச்சதுல இருக்கு. அப்ப 15 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடந்தா சனி தசையில படிக்க தடை பண்ணிருப்பாருங்க. அப்போ ஆரம்ப கல்வியோட கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகி படிச்சிருப்பாங்க அப்படின்றதான் பாக்குறேன். கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. 15 வயசுனா இப்ப வந்து +2 முடிக்கிற டைம், 10வது வரைக்கும் அவரு படிக்கிறதுல கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பாரு அப்படின்னு தான் பாக்குறேங்க. அது பிறகு புத பவனோட விஷயம் ஆரம்பிச்சிருக்குங்க. புதன் இங்க உச்சமா இருக்குங்க. அப்ப புதன் உச்சம்னாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோதிட ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஆனா இவ ஆரம்பத்துல சனி இருந்து கல்வியில பாதிப்பு இருக்கிறதுனால ஐடி ஃபீல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போறதுல தவிர்த்துட்டு ஜோதிட சம்பந்தப்பட்டதுல ஈடுபாடு ஞானம் அப்படின்றது படிக்கிறதுல ஞானம் வந்திருக்குங்க. ஏன்னா அவரு ஆரம்ப கல்வி தடைபட்டுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில அப்படின்ற விஷயங்கள் அப்படின்ற ஞானம் இவருக்கு வந்திருக்கும். புதன் திசையில கண்டிப்பா இவரு அந்த ஜோதிடத்தை கத்துட்டு இருப்பாரு அப்படின்னு தான் பாக்குறேன். ஜோதிட சம்பந்தப்பட்ட ஜாதகம் தான் இது. ஜோதிடம் நல்ல வலுவாக இருக்கக்கூடிய ஜோதிட அஸ்ட்ராலஜர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகமா தான் இது இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு புதன் சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுதுங்க. அடுத்து உங்களுக்கு குருவும் சம்மந்தப்படுது. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கு. அதிகார பலம் நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபரோட ஜாதக அமைப்பா தான் இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேங்க. இத என்ன தொழிலும் கேட்டிருக்காங்க. அது ஜோதிடம் அஸ்ட்ராலஜி பாக்குறதுக்கான நல்ல அமைப்பு நல்ல வலுவாக இருக்கு. அப்படி இல்லாட்டியும் உங்களுக்கு 10ஆம் இடத்தோட சூரியன் சம்மந்தப்படுது, குரு சுக்கிரன் சம்மந்தப்படும் போது டீச்சிங் வந்துடும் உங்களுக்கு. அங்க டீச்சிங்னா இவர் கல்வி தடை ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப டீச்சிங்னா அப்ப டீச்சரா போறதுக்கான வாய்ப்பு இல்ல, போதனை அப்படின்ற விஷயங்கள் வருது. போதனையில அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. புதன் அங்க உச்சம். கேதுவோட தசை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. புதன் தசையோட கேதுவோட தசை போயிருக்கு 2015 வரைக்கும். புதன் கேதுவே ஜோதி ஞானத்தை கொடுத்துருக்கோம், அதுலதான் இருந்திருப்பாங்க. இப்ப சுக்கிரன் போது சுக்கிரனும் உங்களுக்கு நீச பங்கம் ஆயிருக்காரு. நீசம் ஆகி பங்கமானதுனால ஓரளவுக்கு சுமாரா தான் போகுது. பெரிய யோகங்களை கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கு. லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி ஜீவனத்தை கொடுத்தே ஆகணும். அவர் நீச பங்கப்பட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் நீசம் ஆயிட்டு அதுக்கப்புறம் பங்கப்பட்டிருக்காரு. ஓகே அப்படின்றப்ப ஓரளவுக்கு பெரிய அளவுல யோகம் இல்லைனாலும் ஓரளவுக்கு இவருக்கு மீடியமா போயிட்டு இருக்கு. இப்ப சுக்கிரனோட விஷயங்கள் தான் போயிட்டு இருக்குங்க. இப்ப சுக்கிர தசையில ராகு புத்தி, ராகு சுக்கிரனோட வீட்டிலேயே இருக்கு, 10ஆம் இடத்துலயே இருக்கு. அப்ப அந்த தொழில ஓரளவுக்கு போகக்கூடிய அமைப்பு தான் இருக்குங்க. பெரிய ராகு வந்து ஒரு நேசபங்கமான வீட்டுல இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அதோட நிறைய விஷயங்கள் இருக்குன்னா சூரியனோட பார்வையில இருக்காரு. சூரியன் உங்களுக்கு பார்வையில் இருக்கும்போது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும், பெரிய அளவுல யோகத்தை கொடுக்கல அப்படின்னு தான் பாக்குறேன். ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு, வருமானம் வருது, சுமாரா போயிட்டு இருக்கு, ஃபேமிலி லைஃப் எல்லாமே அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் இருக்கு. ஃபியூச்சர் அப்படின்றது சூரியனோட தசை. சூரியன் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கு. ராசிக்கு 10ஆம் இடத்துல கண்டிப்பா சூரிய தசையில இவரு ஒரு இப்போ வரைக்கும் பண்ண கஷ்டம் ஒரு வாழ்க்கையில ஒரு உச்சம் அப்படின்றது கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா விருச்சிகத்துக்கு 10ல அங்க ஆட்சி பலம் பெற்று அதோட தசையில சூரியனோட தசையில புத்தியில கண்டிப்பாக இவரு உச்சம் பெறுவார், நல்ல உச்ச புகழை அடைவார். இந்த விஷயங்களும் சொல்லலாம், நல்லா இருக்கு. ஏன்னா குருவோட தொடர்பு வந்துருச்சு இல்லைங்களா ராசிக்கு, கண்டிப்பாக உச்ச புகழ் பெறுவார் குரு சூரியனோட ஒரு தசை புத்திகள்ல அப்படின்றத நான் பாக்குறேன். சிம்பிளா ஒரே கேள்விதான் கேட்டிருக்காங்க. மற்றபடி ஃபேமிலி லைஃப்ல 91 வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. புதன் திசையில இருந்து அவங்களோட ஃபேமிலி ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். புதன் உச்சா கேதுவும் உங்களுக்கு ஞானம் இருக்குங்க, மேச வீட்டுலதான் இருக்கு. மேச அதிபதி சுக்கிரனோட புதனோட உச்ச வீட்டுலதான் இருக்காரு. அதுவும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் பாக்குறேங்க. உங்களுக்கு இப்ப சுக்கிரனோட விஷயங்கள் நீசமாயி பங்கமாயி நடக்கிறதுனால ஓரளவுக்கு சுமாரா இருக்கு. பெரியவங்க இல்லாட்டியும் நீசமாயி பங்கப்பட்டு ஒரு உச்சவனோட வீட்டுல இருக்கிறதுனால பங்கப்பட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு சுமாரா இருக்குங்க, நல்லதா இருக்குங்க. பெரிய கஷ்டங்கள்லாம் கொடுத்துருக்காது. சூரிய தசையில நல்லா இருக்கும். சந்திர தசை சந்திர குருவோட பார்வையிலுக்கு சிறப்பாக இருக்கும். செவ்வாய் உச்சனோட வீட்டுல இருக்கு, நல்லா இருக்கும். ஆக வரப்போற அடுத்தடுத்த தசைகள் யோகமாக ஒரு குறிச்சுக்குற தொடர்போடு இருக்க ஒரு தசைகளாக இருக்கிறதுனால ஃபியூச்சர் நல்ல சிறப்பாக இவருக்கு இருக்குங்க.
தொழில் அப்படின்ற விஷயம் கல்வி அந்த சனி பகவான் தடையை ஏற்பட்டதுனால, அது பிறகு புதன் கேது வந்ததுனால கல்வி ஜோதிட ஞானம் பெற்ற ஜோதிடராக இருக்கிறதுக்கான தொழில் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டீச்சிங் சம்பந்தப்பட்ட துறையில இருந்திருக்கலாம், அவர் கல்வி தடைப்பட்டதுனால இதுல வந்திருக்கலாம் அப்படின்றத நான் கணிக்கிறேன். மற்றபடி புதன் சுக்கிரன் விஷயங்கள்ல இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட காரிகத்துவ ஒரு வேலையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். மேக்சிமம் ஒரு அதிகமா சர்ச் பண்றது ஜோதிட சம்பந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு, அவரே ராசியும் பாக்குறாரு. புதன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உச்ச வீட்டுல இருக்கு அப்படின்றது அந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க புதன் சுக்கிரன் குரு 3மே 10ஆம் இடத்தோடு சூரியனோட நெருங்கி கொஞ்சம் சம்மந்தப்படுறாங்க. அப்ப 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது டீச்சிங் தான் வரும். அப்போ கல்வி தரப்பட்டதுனால இது அஸ்ட்ராலஜி அப்படின்ற விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்றேன். ஒரே கல்வி கேட்டதுனால ஷார்ட்டா முடிஞ்சிருச்சு ஜாதக விளக்கம். அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். அடுத்தவங்க சொல்லுங்க சார், நம்ம கடைசியா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். சங்கர் சார் ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. கண்ணன் வணக்கம். கண்ணன் மணியண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். கண்ணன் நீங்க சொல்றீங்களா கண்ணன்? ஓகே சார், ஒரு 2 நிமிஷம் சார். ஓகே கண்ணன். ட்ரெயின் போயிட்டு சரி சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சரி சார் மியூட்ல இருக்கீங்க. ஹலோ. சார் வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்குங்க. சிறப்புங்க சார். ஒரே நிமிஷங்க, கண்ணன் எனக்கு கேட்கல. சொல்லுங்க சார். எனக்கு கேட்கல, நான் இப்பதான் கேக்குது. எதுவும் எனக்கு என்கிட்ட எதுவும் கேட்டீங்களா? இல்ல இல்லைங்க, இல்ல இல்லைங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஓகே ஓகே. ஷூர் ஷூர். ஓகே சரி சரி. ஓகே ஓகே.
சார் இந்த வாரம் ஆய்வு ஜாதகம் ஆண்டியப்பன் சார் கொடுத்துருக்காருங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஜாதகம் கொடுத்துருக்காரு. ஜாதகரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவருக்கே தெரியும் அப்படிங்கிறதுனால அவரே கலந்துக்கிறாரு. ஜாதகர் கலந்துக்கலீங்க. கண்ணனுக்கு ட்ரெயின் போறதுனால ஒரு நிமிஷம் ஓபன் பண்ணிட்டு. ஓகே கண்ணன், ஓகே கண்ணன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பார்த்துக்கலாம், முடிச்சுட்டு வந்துடுவாருங்க. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வணக்கம் சார். கண்ணன் வணக்கம். கண்ணன் சொல்லுங்க. கண்ணன் சொல்லுங்க. வணக்கம். கேட்கல சார்? கேக்குது கண்ணன், கேக்குது, சொல்லுங்க. ஓகே சார். ஓகே. பாத்தீங்கன்னா ஜாதகர் பிறந்த 31/8/1976 5:30 திருச்சியில பிறந்திருக்காரு. மகர லக்னம், லக்னாதிபதி மகர லக்னம், விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். ஒரு நிமிஷம். ஓகே சார். விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம், வளர்பிறை, சப்தமி, வைத்திருதி யோகம், அனிசைக்கரணம். ஓகேங்களா. திதி சூனியன் பாத்தீங்கன்னா கடகம், தனுசு, யோகி குரு, அவயோகி சூரியன். ஓகே. ஜாதகம் கேட்டாங்கன்னா தொழில் தான் கேட்டிருக்காங்க. லக்னம் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி லக்னம் 7ஆம் இடத்துல இருந்து லக்கணத்தையே பார்த்து குருவும் பார்த்து லக்கணம் சொந்த நட்சத்திரத்திலே இருக்குன்னு 17 ஆயிலியம் நட்சத்திரத்துல இருக்கு. ஓகே. ஜாதகர் இப்போடைய லக்னாதிபதி 7க்கு போகும்போது 7ஆம் இடம் இந்த பாபத்துவம் தான். எந்த வகையிலுமே சுபத்துவம் அடையில, வீடு கொடுத்தவனும் நீச்சம், ஆனாலும் குருவோட பார்வையில இருக்கு. ஜாதகர் தொழிலை பத்தியும் கேள்வி கேட்டிருக்காரு, வேற எந்த கேள்வி இல்லை. ஆனா ஜாதகருக்கு முதல் திருமணம் கொஞ்சம் பாதிப்பை கொடுத்திருக்கலாம். ஆனா 7ஆம் இடம் இங்க பாதிப்பு. 7ஆம் இடத்தேதி குருவோட பார்வையில இருக்கு. 7 விட 11ஆம் இடம் தேதி 9-11 கொஞ்சம் ஓரளவு பலமா இருக்குன்னு வச்சுக்கலாம் ஜாதகத்துல. இப்ப ஜாதகருக்கு முதல் திருமணம் பாதிக்கப்பட்டிருக்கும். இளைய திருமணத்துக்குண்டான அமைப்பு ஜாதகருக்கு உண்டு, அல்லது திருமணம் இளைய தரம் ஏதாவது ஒண்ணு உண்டு. லக்கணத்தை குரு பார்க்கும்போது ஜாதகர் பெயர் புகழ் எப்பயுமே தெரியும். ஏன்னா லக்ன குரு லக்னத்தையும் பார்ப்பார், 9ஆம் இடத்தையும் பார்ப்பார், 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்படி பார்ப்போ 5ஆம் இடத்துல இருந்து லக்னம் 9, 11 பார்க்கும்போது ஜாதகருக்கு பெயர் புகழை கொடுக்கும். தந்தைக்குமே பேர் புகழ் கொடுக்கும். 9ஆம் இடத்துல பகை கிரகங்கள், புதன் இங்க ஆட்சி பலத்துல இருக்கு. நீச்ச கிரகம் சுக்கிரன் 10 குடியவர் நீச்சமாகி, சூரியன் சுக்கிரன் சார பரிவர்த்தனை இருக்கு. ஆனாலும் தந்தை சனி தசை நடக்கும்போது 1976 to 91 கொஞ்சம் பாதிப்பை தான் கொடுத்திருக்கும். சனி தசை இளமை காலங்கிறது கொஞ்சம் பாதிப்பை கொடுத்திருக்கும். ஆனா புதன் தசை ஜாதகருக்கு 6-9 குடியவர் நல்லா கல்விகள் எல்லாமே சிறப்பா இருந்திருக்கும். இருந்தாலும் தந்தைக்கு புதன் திசையில ஒரு பாதிப்பு கொடுத்திருக்கும். ஒரு கண்டம் தூரத்தை கூட கொடுத்திருக்காங்க. செவ்வாய் ஆகாத, புதனுக்கு ஆகாத செவ்வாய் தான்.
அவரு மகர லக்னத்துக்கு பாதகாதிபதி 11ல ஒரே டிகிரியில இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப புதன் தசை நடக்கும்போது புதன் தசை செவ்வாய் புத்தி இதுல கூட ஜாதகரின் தந்தைக்கு ஒரு ஆயுள் கண்டத்தை கூட கொடுத்திருக்கலாம். இந்த தசா புத்தியை நான் பார்க்கல, புத்தியை பார்க்கல, புதன் புத்திய செவ்வாய் புத்தி. ஓகே, அந்த புதன் தசையில செவ்வாய் புத்தி தந்தைக்கு ஏதாவது ஒரு விபத்து கூட கொடுத்து, ஏன்னா சனியுமே இந்த 9ஆம் வீட்டை இந்த செவ்வாய் புதனை 3ஆம் பார்வையா பார்க்கும். அப்போ 9ஆம் இடம் குருவோட பார்வையில இருந்தா, குருவுமே பகை வீட்டுல இருந்து தான் பார்க்கு. சுக்கிரன் 5ஆம் வீட்டுல இருந்தாலும் சுக்கிரனோட வீடு வந்து கொஞ்சம் பகை வீடு தான். அங்கிருந்து பார்க்கும்போது சனியோட பார்வை வலுவா 9க்கு இருக்கும்போது முதல் பாகிஸ்தானம் கெட்டு போயிருது, தந்தை ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இளைய மனைவிக்கு உண்டான அமைப்பை கொடுக்குறோம். குழந்தைகள் 5ஆம் இடத்துல குரு இருந்தா காரக பவனாஸ்தின்னு சொல்லுவோம். ஆனாலும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். ஏன்னா ராசிக்கு 5 கூடியவரும் அவரு தான். அவர் 7ஆம் வீட்டுல இருந்து ராசியை பார்க்காரு. சூரியன் விதி மதி கதி சூரியனையும் பார்ப்போம். அப்ப சூரியனுக்கு 5 கூடியவரும் குரு தான். அவருமே ஓரளவு எங்கேயுமே லக்கணம் ராசி சூரியன் 3க்குமே குரு எந்த விதத்திலுமே பாதிப்பு அடையாது. அப்ப குழந்தை பாக்கியம்ங்கிறது ஜாதகருக்கு கண்டிப்பா உண்டு. 2-3 குழந்தைகள் கூட இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட வளர்ச்சியை கொடுத்திருக்கும். இங்க புதன் அதிக சுபத்துவம் தான். தொழில் தான் கேட்டிருக்காங்க, டைரக்டாக போயிடலாம். புதன் திசை ஓரளவு நல்ல சிறப்பாக தான் இருந்திருக்கும். கேது திசை மேசத்துல கேதுவோட சொந்த சாரத்திலேயே இருக்கும். நீங்க கேது திசை அந்த அளவுக்கு ஓரளவு சிறப்புங்கிறது நம்ம சொல்ல முடியாது. 4ஆம் இடத்துல இருந்து கேதுங்கிறதுக்கு ஒரு சுகஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்ப நடக்கக்கூடிய சுக்கிர திசை நீச்சம்னு நம்ம எடுத்துக்கிற தேவையில்ல. சூரியன் 4-5 டிகிரிக்குள்ள இருக்கு சூரியனோட சாரம். ஆனா இந்த லக்கணத்துக்கு சூரியன் 8ஆம் அதிபதி. குருவோட பார்வையில ஒரு 2 டிகிரி வித்தியாசத்துல குரு பார்க்கு. செவ்வாய் புதன் நீச்ச பங்கம் அடைஞ்சு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நீச்சம் தான், அதுக்கப்புறம் தான் பங்கம் அடையுது. அப்ப ஜாதகருக்கு 5ஆம் இடத்த அதிபதி 10 கூடியவர் ஆகிறாரு. அந்த ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கலாம். 5க்கு அவர் 5ல இருக்காரு, 10க்கு 9ல 12ல மறைவாரு. அப்படிங்கிற பார்க்கும்போது பூர்வீகத்தை விட்டு இருக்கும்போது ஜாதகருக்கு ஓரளவு சிறப்பா இருக்கும். சுக்கிரதசை குருவோட பார்வையில் இருக்கும்போது ஜாதகர் வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே ஓரளவு நல்ல சிறப்பா அமையும். இந்த சினிமா சுக்கிரனாலே நம்ம என்ன சொல்லுவோம், கலை சினிமா துறை இல்லாட்டாலும் அது ரிலேட்டடான தொடர்புல அவருக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 8ஆம் இடங்கிறது அமானுஷ்யம் சொல்லுவோம். இப்போ சோதிடம் முன்னால பேசின சங்கர் சாரோட சொன்னாரு ஜாதகர் ஜோதிடர் ரிலேட்டடா இருக்கலாம்னு சொல்லி. ஆனால் ஜோதிடம் தொழிலா பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பு புதன் அதே சுபத்துவம் தான். ஜோதிடம் ஜாதகருக்கு தெரியலாம், ஆனால் தொழிலா பார்க்கக்கூடிய அமைப்பு இல்லை. சூரிய சந்திரனுக்கு கேந்திரத்துல குரு சூரியன் வலுவா இருக்கு. சூரியன் சந்திரனுக்கு 10லயே இருக்கு. ஜாதகர் 10ஆம் இடத்த அதிபதியுமே சுக்கிரன் சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கு. அரசு ரிலேட்டடான துறையில கூட ஜாதகர் இருக்கிறதுக்குண்டான அமைப்பு உண்டு. அரசு ரிலேட்டடான வண்டி வாகனம் இது ரிலேட்டடான சுக்கிரனால வண்டி வாகனம் தானே. அப்போ போக்குவரத்து துறை வண்டி அரசு ரிலேட்டடான போக்குவரத்து துறை. சுக்கிரன் செவ்வாய்ங்கிறது நம்ம சிவில் இன்ஜினியரிங் சொல்லுவோம், கட்டடம் இந்த இதனுடைய ரிலேட்டடான தொழில் ஒப்புவரும். புதன் அதுல கமிஷன் ஓரிஞ்சான. அப்ப இந்த வீடு கட்டி விற்கிறாங்களா அந்த தொழில் கூட அதுல புரோக்கர் தொழில், கமிஷன் வரக்கூடிய தொழில். அப்படி கூட ஜாதகர் அதுல ஈடுபடக்கூடிய அமைப்பு, வீடு கட்டி விற்கக்கூடிய அமைப்பு அதுல, அல்லது வீடு அதுல கமிஷன் வரையில வித்து கொடுத்து கமிஷன் வாங்கக்கூடிய தொழில் ஜாதகருக்கு சிறப்பா இருக்கும். இருந்தாலும் பல தொழில் ஈடுபடக்கூடிய அமைப்பு உண்டு. பணம் ஓரளவு நல்லா இருக்கும். அப்பாவுமே 5ஆம் இடத்துல 9ஆம் வீட்டுல என்னன்னா பாவத்து கொஞ்சம் நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கு. குருவோட பார்வை இருக்கு. தந்தை அதாவது ஜாதகர் தந்தை 9ஆம் இடம் சனியால பாதிக்கப்படுதா, பாகிஸ்தானம் வேற. அப்ப தந்தை பாதிக்கப்படும் போது ஜாதகருடைய பேர் புகழ் மேலோங்கும். ஒரு காரத்துவம் அங்க பாதிக்கப்படும். அப்ப தந்தைக்கு அவருக்கு ஒரு கண்டத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ஜாதகர் தந்தை இல்லாததுக்கு அப்புறம் ஜாதகர் முன்னேறுவாருங்கிற நம்ம எடுத்துக்கலாம். தந்தையோட தொழில் கூட பண்ணலாம். ஏன்னா சூரியன் சந்திரனுக்கு 10ல இருக்கு. அப்ப தந்தைக்கு பிறகு தந்தையோட தொழிலை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு உண்டு.
இவங்க என்ன புதன் மாமான் கூட இடத்துக்குலாம் 5ஆம் இடம் நல்லா இருக்கு. ஜாதகர் பேர்ப்புகள் இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். ஜாதகருடைய லக்கணத்தை குறிப்பாக்குன்னு 1, 9, 11 பார்க்கணும். 11ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம். அப்ப ஜாதகருக்கு பேர் புகழ் விருது எல்லாமே கிடைக்க, பட்டம் இது எல்லாமே கிடைப்பார். அவர் பள்ளி படிப்பு கூட கொஞ்சம் இதா இருந்தாலும் இதே மாதிரி இங்கிட்ட ஜோதிடத்துறை இப்படி ஏதாவது ஒரு துறையில் ஈடுபட்டு நல்ல சீல்டு பட்டம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. பணக்கார நண்பர்கள் தொடர்பு இருக்கும். நண்பர்களால பிரச்சனையும் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இங்க சனி பாவத்துவம். 7ஆம் கூட பயனுள்ள நிச்சயம் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நண்பர்களால எப்பயுமே ஜாதகருக்கு ஓரளவு பிரச்சனைகள் இருக்கும். நண்பர்களுக்கு பிரிந்திருக்க கூட்டு தொழிலும் ஆகாது. பயணங்கள் அதிகமாக ஏற்படும். சனி சந்திரன் தொடர்பு இருக்கு. நம்ம ஜாதகருக்கு எப்பயுமே பயணங்கள் அதிகமாக தான் இருக்கும். உங்க குடும்பத்திலையுமே குரு சம்பந்தமான பேர் இருக்கலாம். நிதி சம்பந்தமானது, இவருமே நிதி சம்பந்தப்பட்டது. குருவோட துறையில இங்கும் இவருக்கு ஜாதகர் இருக்கிறதுக்குண்டான அமைப்பு உண்டு. 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஜாதகருக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது. பயண சயன போகம் கெடும். தூரதேச பயணங்களும் அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது, பாதிக்கப்படும். எப்பயுமே கொஞ்சம் நிம்மதி இல்லாத தூக்கம்னு நம்ம எடுத்துக்கலாம். வெளிநாடு போவதுக்குண்டான அமைப்புலாம் ஜாதகருக்கு இல்லை. இப்ப சுக்கிரதசை ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிரதசை செவ்வாய் புத்தி ஜாதகருக்கு ரொம்ப பாதிப்பை கொடுத்துருக்குங்க. எப்பன்னா 4/8/2021 அவர் பாதகாதிபதி 9ஆம் இடத்துல இருந்து 4/8/2021 4/10/2022 ஒரு மாசம் 2 மாதம் சுக்கிரதசை கொஞ்சம் பாதிப்பு. வீடு வண்டி வாகனம் இது ரிலேட்டா கூட வீண் செலவு அல்லது வெப்பம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, உடல்நிலை அது ரிலேட்டடா பாதிப்பு. சனி அங்க பார்வை இருக்கிறதுனால விபத்து, ஏதாவது விபத்தால் படுகாயம் அடையக்கூடியது, ஏதாவது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை, சகோதர பங்காளி வகையில கூட ஏதாவது ஒரு தேவையற்ற மனக்கவலை பிரச்சனைகள், வம்பு வழக்கு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, கலகம், இது எல்லாமே அரசு வழியில தொந்தரவு. இது எல்லாமே அந்த சுக்கிரதசை செவ்வாய் புத்தி 2022 நடந்திருக்கும். இப்ப நடக்கிற ராகு புத்தி 2022 10க்கு அப்புறம் 2025. ராகு எங்க இருக்குன்னா 10ஆம் இடத்துல இருக்கு. லக்கணத்துக்கு 10ல இருக்கு. சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. அப்ப ஜாதகருக்கு தசாநாதனுக்கு 2ல இருக்கு. லக்கணத்துக்கு வீடு கொடுத்தவன் நீச்ச வீட்டுல இருக்காரு. இப்ப தொழில்ங்கிறது இந்த ராகு பத்தி அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது. ஒரு நிரந்தரமான தொழில்ங்கிறது கொடுக்காது. ராகு பல தொழில் பல மாற்றத்தை கொடுக்கும். போக வழியில பணத்தை செலவு பண்ணக்கூடிய அமைப்பு, ஷேர் மார்க்கெட், இங்க இந்த லாட்ரி, பங்கு வர்த்தகம், தவறான தொழில பெண்களால ஒரு அவமானம், இது எல்லாமே ஜாதகருக்கு ஹெல்த் ரிலேட்டான பாதிப்பையும் கொடுக்கும். அலர்ஜி சம்பந்தப்பட்டதுமே கொடுக்கும். மற்றபடி ஓகே, இந்த ராகு பத்தி தேவையில்லாத அலைச்சல், அவமானங்கள், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தவறான பெண் சேர்க்கையை கூட கொடுக்கலாம். அதனால இந்த ராகு பத்தி மட்டும் எப்போ இருக்குன்னா 2025 வரைக்கும். அதுக்கப்புறம் குரு புத்தி மிக சிறப்பா இருக்கும். குரு 12ஆம் இடத்த அதிபதி 12க்கு அதிபதி ஆனாலும் அவர் 12க்கு 6ல மறைஞ்சிருவாரு. சுக்கிரனோட தசாநாதனுக்கு குரு கோணத்துல தசாநாதனை குரு பார்க்காரு. அப்ப சுக்கிர புத்தி அவருக்கு சிறப்பா இருக்கும். சுக்கிர புத்தியில வீடு வண்டி, அந்த குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி, சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, எடுக்கும் காரியங்களை வெற்றி, அரசு வழியில கூட சுக்கிரன் சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கும். குருவுமே சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கும். ரெண்டுமே அப்ப அரசாங்க சுக்கிரதச குரு புத்தியில அரசாங்க வழியில அவருக்கு ஏதாவது நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதில் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ஏற்படும். ஆன்மீகத்துல ஈடுபாடு கொடுக்கும். ஓகே சார், எதிர்கால வாழ்க்கை ஓரளவு சுக்கிரதசை அவருக்கு ஜாதகருக்கு நல்ல சிறப்பான பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாத்தையுமே இந்த 20 வருஷத்துல கொடுத்துரும். சுக்கிரதசைக்கு அப்புறம் வரக்கூடிய சூரிய தசை கொஞ்சம் இந்த 8ஆம் அதிபதி திசையா இருந்தாலும் சூரியன் கிடைத்து சந்திர திசை, இது எல்லாமே ஓரளவு சிறப்பான திசைகளாக வரும். எதிர்காலம் சிறப்பா இருக்கும். ஓகே சார், அடுத்த அவங்க கேள்வி கேட்கும்போது சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே கண்ணன், அருமை அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. கார்த்திகேயன் சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சார் மியூட்ல இருக்காங்க. மணினா நீங்க சொல்றீங்களாங்கண்ணா?
ஓகே ஓகே சொல்லுங்க. சொல்லுங்க. பொதுவாக இந்த ஜாதகம் உண்மையிலேயே போன வாரம் பார்த்த மாதிரியே ஒரு லக்கணத்தை குரு பார்க்குது அப்படிங்கும் போதே ஓரளவுக்கு அடிக்கடி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு நல்ல ஜாதகமா நான் பாக்குறேன் அப்படிங்கிறத. இங்க ராசி லக்கணங்களை குரு தொடர்பு கொள்ளும் போதே என்ன பிரச்சனை வந்தாலும் சந்திக்கிற அளவுக்கு வலிமையும் இருக்கும், மனவலியும் இருக்கும், ஆற்றலோடு இருப்பார் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா பார்க்கலாம் அப்படிங்கிறதா. எவ்வளவுதான் இது வந்தாலும் அதை தாங்கக்கூடிய வலிமையை கொடுக்கறதா லக்கணத்தை முதல்ல குரு பாக்குறது அப்படிங்கிறது. இங்க சனி பாக்குறதுங்கிறது ஒரு வகையில தவறு அப்படிங்களா, என்னன்னா கொஞ்சம் பிடிவாதக்காரரா இருப்பார், கொஞ்சம் எதுலையுமே கொஞ்சம் பிடிவாதம் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறத சேர்ந்து பார்க்கணும் அப்படிங்கறதா இந்த இடத்துல. சொல்லுங்க. ஆனா கோச்சுக்காதீங்க, கார்த்திகேயன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. ஒருவேளை அவரு சொல்லிட்டு கிளம்பலான்னு ஏதாவது யோசிக்கிறாரான்னு தெரியல. ஒரு நிமிஷம் அவர்கிட்ட என்னன்னு கேட்டுக்கலாங்களா? ஓகே 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 சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். கார்த்திகேயன் சார் மியூட்ல இருக்கீங்க சார். ஓகே, அன்மியூட் ஆயிடுச்சா? அன்மியூட் ஆயிடுச்சுங்க சார். சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஒரு சின்ன எல்லாமே இவர் பிறந்த வருடம் 1976. ஆமாங்க சார். ஆனா அவர் பிறந்த நேரம் கரெக்டா 5:30 கொடுத்திருக்காங்க. ஆமாங்க சார். ஆனா இவங்க மகர லக்னத்திற்கு பிறந்திருப்பாங்க எனக்கு டவுட். கும்ப லக்னம் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமாங்க சார், சந்தியில தான். ஆமாங்க, கரெக்ட் தான் நீங்க சொல்றீங்க. சந்தியில பிறக்கிறதுனால அவருடைய ஜாதகருடைய குணாதிசயங்களை வச்சுதான் நீங்க லக்னத்தை வச்சு பலனை எடுக்கணும். புரியுதுங்க சார், புரியுதுங்க. சரியா? இது ஒரு சின்ன என்னுடைய சஜஷன் தான். ஏன்னா 1980க்கு முன்னாடி பிறந்தவங்களுடைய பிறந்த நேரங்கள் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுகூலத்துல விருதுநகர்ல எல்லாமே சரியா இல்ல. உண்மைதாங்க சார், உண்மைதான். ஆஸ்பத்திரி சொல்லும் போது எத்தனை மணிக்கு பிறந்தாப்பா அப்படின்னு சொன்னா 5:38 இருக்கலாம். பார்த்த உடனே 5:45 சொல்றதுக்கு அப்புறம் 5:30 சொல்லிடுவாங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, கரெக்ட் தாங்க. என்ன அதனால நீங்க லக்னத்தை உறுதிப்படுத்தி கொண்டு, சரிங்க சார், அவருடைய இந்த கும்ப லக்னமா வச்சு அவருடைய கேரக்டர் வைஸ் அவருடைய தன்மைகள் நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பலன்னு சொன்னீங்கன்னா சரியா மேட்ச் ஆகும். இல்லைன்னா எதுவுமே மேட்ச் ஆகாது. ஏன்னா தவறான வழிகாட்டுதலின் மூலமாக நம்மளுடைய தவறான அமைப்புகள்ல அவருடைய எதிர்கால வாழ்க்கையை நம்மளே பெற்றுக்கூடாது. கண்டிப்பாங்க சார், கரெக்ட் தாங்க, கரெக்ட் தாங்க. ஏன்னா சந்தியில வரும்போது ஆமாங்க ஆமாங்க, டைமுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கும்ப லக்னமா வரும்பொழுது லக்னாதிபதி 6 மறைவி பகைவின் வீட்டுக்கு இருக்கிறார். ஆமாங்க. சரியா? அப்ப சந்திரன் விசாக நட்சத்திரத்துல துலா ராசியில வர்றாரு. 6 குடையன் வளர்புடைய சந்திரன் ஆகி 9ஆம் இடத்துல இருக்கிறது. லக்னாதிபதியோட 6 குடையன் வலுப்பெறக்கூடாது. கரெக்ட் தான் சார். இந்த அமைப்புல பார்க்கும்போது சுக்கிரன் நீசம் 8ல சுக்கிரன் மறையக்கூடாது. ராசிக்கு ராசியிலேயே ராகு இருந்து 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ஆமாங்க. சரியா? இவங்க இதை எப்படி உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, இவங்க குடும்பத்துல யாராவது 2 திருமண அமைப்புகள் கொண்டவங்க இருக்காங்களா, இவருங்க சொந்த தொழில் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்ல தாமத திருமணம். லக்னத்துக்கு 7 சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில வரும்போது அது பாதி சுபர் பாதி அசுபர்ன்ற அமைப்புல இவருக்கு திருமண வாழ்க்கையில இந்த சுக்கிரன் நீசமாகி 8ல மறைந்து 7ஆம் இடத்தை சூரியன் தனித்த நிலையில 7ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது இவருக்கு தாமத திருமணம் நடந்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அது எது மேட்ச் ஆகுது, மகர லக்னத்துக்கு மேட்ச் ஆகுதா இல்ல கும்ப லக்னத்துக்கு மேட்ச் ஆகுதுன்னா வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தசாபுத்தி அமைப்புல பலன் சொன்னா சரியா இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். நீங்க இதை நீங்க என்னுடைய சின்ன கருத்து தான். நீங்க இதை ஆய்வு பத்தி நீங்க எடுத்துக்கீங்க சார். உண்மைங்க சார், கரெக்ட், சரிதானுங்க. நம்ம நீங்க சொன்ன மாதிரி கைடன்ஸ் கொடுக்கறது நம்ம வேலை. தப்பான லக்னத்தை வச்சு நம்ம தப்பா கைடன்ஸ் கொடுத்தோம்னா எல்லாமே தவறாயிரும் இல்லைங்க. கரெக்ட் தாங்க சார் நீங்க சொல்றது. மணி இன்னும் 1976 சொல்லுங்க. 1976 வருஷத்தை பார்த்த உடனே நான் இது டவுட் பண்ணேன். புரியுதுங்க சார், கண்டிப்பா கரெக்ட். ஏன்னா கரெக்டா 5:30 கரெக்டா 5:30 கொடுக்கும்போது அங்க எங்கேயோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட் தாங்க. இல்ல நானும் பாத்துட்டேன். 29 டிகிரி 55 கலையன்மோ வருது. சோ கண்டிப்பா நம்ம ஆமாண்ணா எப்ப இருந்து வந்தீங்க? அது உண்மைதான் நீங்க சொல்றது. அது வேலிடேட் பண்ணணும்.
என்ன தொழில் செய்யறாங்கன்றத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா லக்னத்தை கரெக்ட் பண்ணலாம். சிம்பிளா பாத்துடலாம். எப்படின்னு கேட்டோம்னா லக்னத்துக்கு 8ஆம் இடம் சுபத்துவம். லக்னத்துக்கு 4ல அதாவது கும்ப லக்னமா வச்சு 4ல குரு இருக்கும் போது 12ஆம் இடத்தை பார்த்துறாரு. 12ஆம் இடத்தை சனி பார்த்தாலுமே 8, 12ஆம் இடத்துக்கு ஓரளவு சுபத்தான். பிறந்த ஊருக்கு வெளியூர்ல போய் வசிக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா இவர் வந்து கும்ப லக்னம். கரெக்ட் தான் சார். ஆமாங்க 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 கரெக்ட் தான் சார். இப்ப திருச்சியில பிறந்திருக்காரு. திருச்சியில தான் இருக்கிறாரா, ஆனா வெளியூர்ல இருந்தாலும் நிரந்தரமா வெளியூர்ல இருக்க முடியாது. ஏன்னா சிம்மத்துல தனித்த நிலையில சூரியன் ஆட்சி கொஞ்ச காலம் இருந்தது. இறுதி காலங்கள்ல அவருக்கு வந்து சொந்த ஊருக்கு பிறந்த ஊருக்கு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தசாபுத்தியின் அடிப்படையில. கரெக்ட் தான் சார். கரெக்ட் தான். அப்போ ஜாதகரை வச்சுக்கிட்டு தான் நம்ம இது வந்து கன்சல்ட் பண்ணி அவர்கிட்ட உறுதிப்படுத்திக்கிட்டு சில சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் நம்ம உறுதி பண்ணிக்கிட்டு தான் நம்ம பலனே சொல்லணும். ஏன்னா இவர் இப்போ ஒரு 2 மணி நேரம் நம்ம 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுறோம்னா அந்த பேசின ஊரை வேஸ்டா போயிடும். லக்னம் மாறி இருக்கு. ஆமாங்க சார். எல்லாமே தப்பாயிரும் இல்லைங்க. லக்னத்தை மாத்தி சொன்னோம்னா எல்லாமே தப்பாயிரும். ஆமாங்க. அப்ப இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நீங்க 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி பர்த் டீடைல்ஸ் கிடைக்கும் பொழுது நீங்க நேரடியாக ஜாதகரை தொடர்பு கொண்டு சில சம்பவங்களை நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிஸ்கஸ் பண்ணா அதுக்கு வந்து சரியா இருக்கிறது என்னுடைய ஒரு சின்ன அபிப்பிராயம் சார். உண்மை 100% கரெக்டுங்க. ஆமாங்க. நம்ம ஆய்வுக்கு வரும்போது கரெக்டான லக்னத்தோட வந்தோம்னா தானே பலன் சரியா சொல்ல முடியும். அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்குங்க. கரெக்ட் தாங்க. நம்ம கேட்டுக்கலாம் சார். அவர்கிட்ட சொல்லுங்க சார். கேட்டுக்கீங்க. அதனால நம்ம பேசுறது வந்து தேவையில்லாம பேசாது. அனைவரும் நேரத்தை செலவு பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் டிஸ்கஸ் பண்றோம். கண்டிப்பாங்க. சரியா? நம்ம பொண்ணான நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு வீணாக்கிக்கிட்டு தேவையில்லாம ஒரு லக்னம் மாறி பேசுறதுல வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மைதான் சார். இல்ல சில பேருக்கு கோபம் வரலாம். என்னுடைய தாழ்மையான கருத்து இதுதான். நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. கோபம் வர்றதுக்குலாம் ஒண்ணு இல்லைங்க சார். நீங்க வேற இல்ல நான் பார்த்த வரைக்கும் 1980க்கு முன்னாடி பிறந்தவங்களுடைய நேரம் பிறந்த நேரங்கள் சரியாக இருப்பதில்லை. அதுவும் இந்த லக்ன சந்தையில வரும்போதோ இல்ல ராசியே சில நேரங்களில் சந்தையில வரும். விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் துலாத்திலையும் வரும், விருச்சிகத்திலேயே வரும். சந்திரன் கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. சந்திரன் வந்து 22 டிகிரி தான் இருக்கிறாரு. சந்திரன் வந்து மாறுறது வாய்ப்பு. லக்னம் மாறுவதற்கு 85% வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கரெக்ட் தான் சார். கரெக்ட் தான். நீங்களே போட்டு பாருங்க. உங்க சாஃப்ட்வேர் தான் போட்டு பாருங்க. 5:39 போட்டு பாருங்க, இல்ல 5:49 போட்டு பாருங்க. அது லக்னம் மாறும் சார். 29 ஆல்மோஸ்ட் 30 டிகிரி 2 நிமிஷம்னாலே லக்னம் மாறும் சார். இல்லடா ஒரு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மாத்தினாலே மாறிடும். 29 டிகிரி 56 கலை. சோ ஜஸ்ட் ஒரு செகண்ட்ஸ் மாத்தினாலே மாறிடும். அப்புறம் எப்படி இதை வந்து நம்ம பலன் சொல்ல முடியும்? கரெக்ட் தாங்க சார். 2 நிமிஷம் மாத்தினாலே 29 57 அப்படிங்கிறப்போ சுரேஷ் சார் சொன்ன மாதிரி 1 நிமிஷம் மாறினாலே லக்னம் மாறிடுங்க. லக்னம் மாறிடும். ஆமாங்க ஆமாங்க. இதுக்காக தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். இடையில குறுக்கிட்டதற்கு மன்னிக்கவும் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இதை சொல்லினா நம்ம பாட்டு சொல்லிட்டு இருக்கோம். இது என்னன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றதானே சரியா இருக்குங்க. கரெக்ட் தாங்க சார். ஒன்றும் தப்பு இல்லை. அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய கருத்து. இதுக்கப்புறம் நீங்க ஆய்வு வந்து பேச்சு தொடரலாம். நீங்க எப்படி கும்பலக்கணத்தை வச்சு சொன்னாங்க. ஆமாங்க ஆமாங்க. இதை வந்து சம்பந்தப்பட்ட ஜாதகத்தை உறுதிப்படுத்திக்கிட்டு இந்த சம்பவம் வாழ்க்கையில எது எப்ப நடந்தது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திக்கிட்டு நீங்க உங்களுடைய கணிப்புகளை நீங்க பதிவிட்டீங்கன்னா அவங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை சிறப்புடன் நடத்துவதற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். உண்மைதாங்க சார். உண்மைதான். கண்டிப்பாங்க. என்ன தம்பி சுரேஷ் சொல்றது சரியான 100%. சுரேஷ் உங்களாச்சு. நீங்க சொல்றது அப்படியே அக்செப்ட் பண்ணுவாரு சுரேஷ் சார். கரெக்ட் தாங்க சார். 100%. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி சுபத்துவம் காவல்துறை போற ஆளுங்க. உடன்புறவா தம்பி சுரேஷ் வந்து. ஆமாங்க சார். நம்ம முன்னாடி இருந்தே அவர் சுரேஷ் சார் எனக்கு தெரியுமே. முன்னாடி ஒரு டைம் இவரு சண்டே ஆய்வு நடத்திட்டு இருந்தீங்கல்ல, அப்ப சுரேஷ் சார்ல தான் வந்து பலன் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க நடத்துனது அவர் பேர் மறந்துட்டேங்க நான். அவர் பேர் என்னங்க சார்? சிபி நாராயணன். இல்லைங்க சார். இன்னொருத்தர் உடம்பு கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இடையில பண்ண முடியாம சிபி நாராயணன். ஆமாங்க. அவர் பேர் ஆமா நாராயணன் சார்.
ஆமாங்க ஆமாங்க இதுல டாபிக் மாறுது. நீங்க ஆமாங்க சார் கண்டிப்பா. மணினா நீங்களும் செக் பண்ணிருப்பீங்க இல்ல செக் பண்ணிருக்கேங்க. ஆமாங்கண்ணா. நான் லக்கணத்தை மட்டும் சொல்லிட்டு இதுல எந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு திருமண வாழ்க்கையா 2 திருமண வாழ்க்கையான்னு செக் பண்ண உடனேமே நான் பாத்திரலாம் நினைச்சேன். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி, 7ஆம் அதிபதி நீச்சம், களத்திரகாரகன் சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கும்போது 2 திருமணமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டுனாலே அடுத்து போயிடலாங்கிறதான் என்னோட கருத்து கணிப்பா இருந்துச்சு. வேற இடத்த மகர லக்கணத்துக்கும் கும்ப லக்கணத்துக்கும் பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு திருமணத்தை வச்சு கண்டுபிடிச்சு போடலாம் அப்படிங்கறதான் மெயின் மேட்டரா நம்ம பார்க்கணும். ரெண்டாவது அவர் இருந்தாருன்னா சொல்ல முடியும், மெதுவா போறவரா, மெதுவா இருக்கிறவரா, எப்படி பேசுறவரு, அவரோட செயல்பாடு எப்படிங்கறத வச்சு கண்டுபிடிச்சிடலாங்கிறதா. அவங்க சம்மந்தமானவரை கேட்டு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா. எனக்கு தெரிஞ்சு ஒரு மகர லக்கணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டியப்பன் சார் இருக்காருங்க, அவரு அவங்க ஜாதக பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சவர் தான், நம்ம அவர்கிட்டயே கேட்டுக்கலாம். சார் சொல்லுங்க சார். நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க ஆண்டியப்பன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஜாதகருக்கு ஒரு திருமணமா 2 திருமணமா? ஜாதகருக்கு ஒரே திருமணம் சார். ஒரே திருமணம் தான். சரிங்க, ஒரே திருமணம் தான். ஆனா பிறந்த ஊர் விட்டு வெளியூர்லவே இருக்காரு. பிறந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல இருக்காரு. ஓகேங்க சார். ஆமா, பிறந்த ஊர்ல இல்ல, ஒரு 10 வருஷமா வெளியூர்ல இருக்காரு. வெளியூர்ல தனியா அங்க போய் எங்க இருக்காரு? 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிறந்த ஊர்ல தான் இருந்தாருங்க. ஆமா, 10 வருஷம் முன்னாடி உள்ளூர்ல இருந்தாரு. 10 வருஷத்துக்கு அப்புறம் வெளியூர்ல போய் இடம் வாங்கி வெளியில இருக்காரு. ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரிங்க சார். சார் இப்போ ஒரு சின்ன கருத்து இவருக்கு 2 திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு எப்படி இல்லைன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்து தனித்த நிலையில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறார். லக்கணம் கும்ப லக்கணங்க ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு போயிடும். 4ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறார். 8ஆம் இட சுபத்துவம், 12ஆம் இட சுபத்துவம், ஆட்டோமேட்டிக்கா இவர் வெளி மாநிலத்துல இருந்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம போயிட்டே இருக்கலாம். இங்க 2 திருமண வாழ்க்கை வராது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு தனித்த நிலையில சூரியன் ஆட்சி பண்ண திருமணம் வேணா தாமதமா இருக்கலாம், ஆனா திருமணத்தை கெடுக்காது. சார் இப்ப புதன் தசைக்கே வெளியே போயிருக்கணும் இல்லையா? 5, 8க்கு ஆதிபத்தியம். அப்ப புதன் தசையில அவர் வெளியே போயிருக்கணும். புதன் தசை 1991 ஆரம்பிச்சிருக்கு. இவர் 10 வருஷமா போய் ஆகுதுன்னு சொல்றாரு. இல்ல, கேது தசையில தான் போயிருப்பாரு. கேது தசை. கேது புத்தி கேது புத்தி. மேரேஜ் எப்படி நடந்ததுங்க? சின்ன வயசுலயே நடந்துச்சுங்களா, லேட் மேரேஜ்ங்களா? சார் 19 வயசுல திருமணம் நடந்துச்சு சார். அப்ப 7ல சனி இருக்கும்போது 19 வயசுல எப்படி திருமணம் நடக்குங்க? 19 நடந்துச்சு. வாய்ப்பு இல்லைங்க. குழந்தை பாக்கியம் சார்? கும்ப லக்கணம். ஆமா, கும்ப லக்னம் தான் கண்டிப்பா. குழந்தைங்க 4 குழந்தைங்க இருக்கு சார். 3 பொண்ணு, 1 பையன். குழந்தைல எத்தனை வயசுல பிறந்தது? எனக்கு 21 வயசுல குழந்தை பிறந்தது சார். 3 பொண்ணு, 1 பையன் சார். 2 பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு சார். உங்க ஜாதகம் தானா? இல்ல, வேற போய் பிறந்து தெரிஞ்சு ஜாதகம். அவருக்கு குழந்தை பாக்கியம் அந்த 22 வயசுல பிறந்துச்சாங்க. ஆமா ஆமா ஆமா, தெரிஞ்ச பிறண்டு தான். கரெக்ட் தான். ஏன்னா இளம் வயசுல குழந்தை பண்ண 5 கூட புதன் உச்சம் என்ன, குரு அந்த உச்ச புதனை பாத்துறாரு. அப்ப 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எத்தனை குழந்தை சார்? என்ன குழந்தை? 3 பொண்ணு, 1 பையன் சார். பையனு பொண்ணுகள் அதிகமா பிறந்ததுக்கு காரணம் அங்க புதன் சுக்கிரன் இணைவு, கூடவே செவ்வாய். அப்ப 2 கிரகமே பெண் கிரகம். 5ஆம் இடத்தில் உச்சமாகி அவர் கூட இருக்கிறது அது பெண் கிரகம், கன்னி ராசி. அப்ப சுக்கிரனும் கூட இருக்கிறாரு. அப்போ 3 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை சரிதான். மேரேஜ் 19 வயசுல ஆச்சு அப்படின்னாலே நம்ம ஆல்மோஸ்ட் 90% மகர லக்னம் இல்ல அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லிடலாம் இல்லைங்க சார்? கும்பமாவே எடுத்துக்கலாங்களா? கண்டிப்பா. ஆமாங்க சார். கும்பமாவே எடுத்து பேசுங்க. ஆமாங்க சார். மணினா 7ஆம் இடத்துல சூரியன் வர்க்கோத்தமம், பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய சாரம். ஆமாங்க. அப்ப பாக்கியாதிபதி சாரத்துல போய் ஒரு 7ஆம் இடத்துல 7, 9 கணக்கு வந்தாலே அந்த இளம் வயசுல திருமணம் நடக்கிறது அமைப்பு. சுக்கிரனுடைய சாரத்திலேயோ இல்ல சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்திய அமைப்புகள் வரும்பொழுது அது சுபத்துவமாக இருக்கும் அமைப்பில் அல்லது இன்னொரு வார்த்தையில வலுப்பெறும் அமைப்பில் அவருக்கு இளம் வயதில் திருமணம் நடக்கும். இந்த சூரியன் 7ஆம் பாவத்துல 7ஆம் பாவத்தை அதிபதியாகி வர்க்கோத்தமம் பெற்ற நிலையில இளம் வயசுக்கு திருமணம் கொடுத்ததில்லை, ஆட்சி கொடுத்ததில்லை. அப்ப மகர லக்னத்துக்கு 7ல கனி இருந்ததுன்னா திருமணம் தாமதமாயிருக்கும். கரெக்டுங்க சார், கரெக்டுங்க.
கும்பமாவே வந்து எடுத்துக்கலாம் நீங்க சார். பலன் சொல்றது நீங்க கும்ப லக்னத்தை வச்சு பலன் சொல்லி பாருங்க, பலன்கள் வந்து கரெக்டா வரும். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. இன்னொன்னு சொல்லலாம், இவருக்கு தந்தையாக இல்லை. ஏன்னா சூரியன் வலுப்பட்டு இருந்தனால 9ஆம் பாவ அதிபதி கெட்டது, 9ஆம் பாவம் கெட்டது, சந்திரன் சேர்க்க 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாகிறார். சூரியன் வலுப்பெற்ற நிலையம் தந்தை இருக்கிறார், ஆனால் தந்தையாக இல்லை. சார் சார் சொல்லுங்க. அவர் சின்ன வயசுல அப்பா இல்ல சார், அவருக்கு புரிஞ்சு வச்சா அப்ப கும்ப லக்னமா? சின்ன வயசுல அப்பா கிடையாது. ஓகேங்க சார், ஓகேங்க சார். சார் அப்ப கும்பமாவே எடுத்துக்கலாம் சார். கும்பமா தான் எடுக்கணும். ஆமாங்க, கும்பமா தான் எடுக்கணும். கரெக்டுங்க. நான் சொல்லிட்டேன்ல, அதான் 9ஆம் பாவத்துல சந்திரன் ராகத்துக்கு 9ஆம் இடத்தில் நீசமாகிறாரு. சூரியன் வலுப்பெற்ற நிலையில ஒரு தந்தையாக, அது அபசகுணமா எதுவும் சொல்லிடக்கூடாது இருந்து ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணேன். சரி, யாராவது எங்க 9ஆம் பாவத்துல சார்? இல்ல, அதுதான் நானும் யோசிச்சேன். டைம் நம்ம நீங்க தப்பா போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க சார். ராகு 9ல இருங்க, சந்திரன் 10ல தானே இருக்கிறாருங்க. ராகு 9ல சந்திரன் 10ல இருக்காரு. ஆமாங்க, ஆமாங்க. அதான் ராகு எப்படி இருந்தாலும் பாருங்க, ராகு 9ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருப்பாரா? ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் நீசமா, அங்க கடுமையான பாபத்துவமா? அது கரெக்ட் தாங்க சார், அது கரெக்ட் தான். அதான் சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், தந்தையாக இல்லை, தந்தையாக பிரயோஜனம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்ட் தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் இது நான் எடுக்கிற பலன்கள் என் வேயாசா போச்சுல என்னுடைய கணிப்புகளை வந்து இவர் மகர லக்னமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் 100க்கு 110% கிடையாது. கும்ப லக்னம் தான். ஓகேங்க சார், ஓகேங்க சார். கும்பம் தான், கும்பம் தான். எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகுது இல்லைங்க. கும்பமா வச்சு பார்க்கும்போது தானே எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுதுங்க. இடையில தொந்தரவு பண்ணிக்கணும். உங்களுக்கு உரையாடலை தொடரலாம். நன்றி. நன்றிங்க சார், நன்றி. மணினா சார், ஜாதகருக்கு மூத்த சகோதரம் உண்டா? இல்ல சார், மூத்த சகோதரன் இல்ல. ஓகே சார். சார் இதெல்லாம் கன்ஃபார்மா சொல்லிட்டாரு. அதான் வந்து கும்பலக்கணம்ங்கிறத ரொம்ப கிளியரா தெரியுது. இதுல போய் நம்ம பண்ண வேண்டியதுல கும்பலக்கணமா வச்சு பலன் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க சொல்றீங்களாங்கண்ணா? ஓரளவு எல்லாமே சொல்லியாச்சுங்க. கிட்டத்தட்ட எல்லாம் நெருங்கி வந்துருச்சு. இதுல என்ன இருக்கு? கும்பலக்கணமா எடுத்துக்க போறோம். கும்பலக்கணத்துல சனி 6ஆம் இடத்துல இருந்து இருக்கிறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சனி தசை வந்து கும்பலக்கணமா எடுத்துக்கலாம். கும்பலக்கணத்தை எடுக்கும் போது சனி தசை வந்து 14 வருஷம் நல்லா இருந்திருக்காது. அவங்க சொன்ன மாதிரி சனி தசை ராகு புத்தியில தகப்பனை பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பாக்குறது. அடுத்து வந்து இவரை பொறுத்த வரைக்குமே வந்து குரு 4ஆம் இடத்துல உட்கார்றாரு. 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமா இருக்கு. அதனால வெளி மாநிலத்துல இருப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா. ஆமா, வெளி மாநிலம் தான். ஒரு வெளி மாநிலத்துல கண்டிப்பா இருப்பார் அப்படிங்கறது நம்ம குருஜியோட இதப்படி தெளிவா இருக்குது அப்படிங்கறதா பார்க்கலாம் அப்படிங்கறதா. ஜாதகம் எங்கே கடமா இருக்கு சண்முகம்? அந்த ஜாதக கட்டத்தை வச்சு அப்படி பாத்துட்டு இருக்கிறேன் நானு. ஆனா அப்படிங்களா? நானே லக்னம் மாறுதுனால ஒருவேளை அதை பார்த்து தப்பா சொல்லிடுவோமோ அப்படின்ட்டு தான் நான் அதை க்ளோஸ் பண்ணேன். இருங்க, கொண்டு வந்தேன். அதுல லக்னம் தப்பா காமிக்குது இல்லைங்கண்ணா, அதனால சரி அது வேண்டாம் க்ளோஸ் பண்ணுறீங்களா? இதான் கொண்டு வந்துடுறேங்கண்ணா. சொல்லுங்க. ஓகே, சரி. ஆனா கொண்டு வந்துட்டேங்கண்ணா, வருதான்னு பாருங்க. ஓகே ஓகே ஓகே. அதாவது பொதுவாகவே உண்மையிலேயே வந்து ஒரு அனுபவத்துல
ஆரம்பத்திலே வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணது அப்படிங்கிறது கொஞ்சம் பலன் சொல்றதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா கையில கிடைச்ச ஜாதகத்துக்கு பலன் சொல்றதுன்னு போயிட்டோம்னாலே அப்புறம் நம்ம பலன் எல்லாம் வீணா போயிடும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா நான் இதுல பாத்துக்கிறேன் அப்படிங்கிறதா. இது சரியான பாயிண்ட் அப்படிங்கிறதா. பொதுவாவே வந்து லக்னாதிபதி 6 இருக்கிறது என்பது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றார் அப்படிங்கும் போதே அந்த லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளவில்லை அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயமாக நான் இந்த லக்கணத்தை வச்சே பார்த்துக்கலாம். சின்ன வயசுல குறிப்பா 14 வயசு வரைக்கும் இவங்க நல்லா இல்லை அப்படிங்கிறது இந்த ஏன்னா 6ஆம் இடத்துல போய் வரும்போது 6ஆம் இடத்தினுடைய பலனை செஞ்சிருப்பார் சனி தசை அப்படிங்கிற அடிப்படையில அவர் 12ஆம் இடத்தோட விரையாதிபதியாகவும் தொடர்பு கொள்றதுனால 14 வருஷமா வந்து குடும்பம் அவ்வளவு சரி இருந்திருக்காது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்துக்கலாம். 14 வருஷத்துக்கு அப்புறம் வந்த அருமையான புதன் தசை வந்து 8ஆம் இடத்திலேயே இருந்தா கூட அவர் வந்து உச்சமாயிருக்கிறார், குருவோட பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கும் போது வெளிமாநில தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்து மிக அற்புதமான 8ஆம் இடத்தினுடைய நல்ல பலனை அருமையா செஞ்சிருப்பார் அந்த புதன் தசை அப்படிங்கிறதா. பையன் வந்து ரொம்ப புத்திசாலியா இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். அருமையான பிரில்லியன்ட் நல்ல புத்திசாலியா இருப்பார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதா. அது மாதிரி என்ன துறையில வேலை செய்யலாம்னு பார்க்கும்போது இந்த இடத்துல சனியும் புதனும் கலந்த துறைகள்ல தான் இந்த இடத்துல இவங்க வேலையில் இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கிளியரா பார்க்கலாம் அப்படிங்கிறதா. ஏன்னா ஸ்தான பலம் புதனுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் குருவோட பார்வையும் இருக்குது அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா. சுக்கிரனோட இணைவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இங்க புதன் தான் முதன்மை சுபத்துவமாகும், 2வது சுபத்துவமாக செவ்வாயும் கலந்திருக்கிறார் அப்படிங்கும்போது கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மாதிரியான துறைகள்ல இவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அருமையா இருக்குது அப்படிங்கிறதா. நம்ம செவ்வாயும் புதனும் கலந்த துறைகள்ல தான் இவர் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதா. அதே மாதிரி ராசியோடு தொடர்பு கொள்ளுகிறத ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதா இந்த இடத்துல ஜாதகத்தை பார்த்துக்கிறோம். என்னதான் வந்தா கூட இந்த கேது தசை வந்தது அவருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. கரெக்டாக 2008 ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். 2008 இருந்து இவர் மீண்டும் கொஞ்சம் சிரமத்தை சந்திச்சிருப்பார் அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த கேது தசையில உறுதியாகவே கேது தசையில சந்திர புத்தி வந்திருக்கும். அப்ப அந்த சந்திர புத்தி வர்றப்போல ரொம்ப மிகப்பெரிய கடினமான காலகட்டமா இருந்திருக்கும். ஏன்னா மாத்தி நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயமா இருக்கிறோம். ஏன்னா இந்த கும்ப லக்கணத்துக்கு சந்திரன் வந்து எப்ப வந்திருப்பார் அப்படின்னு டக்குன்னு தெரியல. கும்ப லக்கணத்துல அதாவது கேது தசையில சந்திர புத்தி ஏன் சொல்றேன்னா சஷ்டாஷ்டகமா இருந்திருக்குது அப்படிங்கிற அடிப்படையில மிகப்பெரிய துன்பமான காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுதான் அந்த கேது தசையை பொறுத்த வரைக்கும். பொதுவாகவே 2008 இருந்து 2015 வரைக்குமே பெரிய சிறப்பாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. எனக்கு கேதுவுக்கு வந்து சஷ்டாஷ்டகம் நிறைய இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில கேது தசை ஒரு நல்ல தசையாக இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப கிளியரா பார்க்கலாம். புதன் தசை கொடுத்த அளவுக்கு கேது தசை ஸ்டாப் பண்ணி வச்சிருச்சு அப்படிங்கிறதா. அடுத்து சுக்கிர தசை வந்திருக்குது அப்படிங்கும்போது சுக்கிரன் இந்த இடத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு நல்ல விஷயங்களை தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம்லாம் இருக்கு அப்படிங்கிறதா ஒன்னும் தப்பு இல்லை அப்படிங்கிறதா. இந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம் அப்படின்னு எடுக்கிறத விட நீச்சபங்க ராஜயோகம்னு நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறதா. இந்த சுக்கிர தசை நல்ல தசையாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. இந்த சுக்கிர தசை வந்து இவருக்கு வெளி மாநில தொடர்புகள்ல இந்த 2015க்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் இந்த ராகு என்ன வெளிநாட்டு தொடர்பு குடிக்கிறனால இப்ப வரைக்கும் ரொம்ப நல்லபடியா தான் இருந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டிய இதா இருக்குது. சுக்கிர தசை ஒரு அற்புதமான தசையாக போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறதா. இங்க நீச்சம் என்பதை நான் நீச்சம் எடுத்துக்கவே மாட்டேன். நீச்சவங்க ராஜயோகமாக இந்த சுக்கிர தசை வேலை செஞ்சிருக்குது அப்படிங்கிறதா. 2015 வரைக்கும் 2008 டு 2015 வரைக்கும் குறிப்பா சொல்லலாம். அதுலயும் 2008 இருந்து 2011 வரைக்கும் மிக கடினமான காலகட்டமாக இந்த ஜாதகர் இருந்திருப்பாருன்னு நான் பாக்குறேன். 2008 இருந்து 2011 வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு மிக கடுமையான காலகட்டமா நான் பாக்குறேன். 2015க்கு அப்புறம் சுக்கிர தசை நல்ல தசையா போய்கிட்டு இருக்குது அப்படிங்கறத நான் இங்க பாக்குறேன். இவர் என்ன துறையில இருப்பார் அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக இந்த துறை நீடிக்கும் அப்படிங்கிறதா. இந்த துறையில தான் இருப்பார். புதன் திசையில கண்டிப்பாக புதனுடைய துறைகள்ல இவர் இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதா. அதே மாதிரி சூரிய தசையும் ரொம்ப எதிர்காலத்துல வரக்கூடிய சூரிய தசையும் மிக அற்புதமான தசையாக போகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படிங்கிறதா. அது வரைக்கும் ஜாதகர் மிக அற்புதமாக இருப்பார், நல்லபடியா இருப்பார், நல்லா போகும். என்ன ராசியை குழு பார்க்கிறார், அற்புதமான தசையாக இருக்கும் அப்படிங்கிறதா. ராசி அதிபதி மாறல் இருக்கிறது ஒன்றும் தவறில்லை அப்படிங்கிற அடிப்படையில ஒரு நல்ல ஜாதகமாக இந்த ஜாதகத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதா. வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா பாத்துக்கலாம். அருமைங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க. நன்றி. சுரேஷ் சார், நீங்க சொல்றீங்களா? சுரேஷ் சார் மியூட்ல இருக்கீங்க. நான் சொல்லுவேன் சார். சொல்லுங்க சார்.
ஆஹ் அதான் சார் கும்ப லக்னம் தான் நானும் யோசிச்சேன். நல்ல வேலை அண்ணன் கரெக்டா சொல்லிட்டாப்ல. கும்ப லக்னம் விருச்சிக ராசி. லக்னாதிபதி 6ல போயிட்டு பாபராகி 6ல இருக்கிறது ஓகே. வீடு கொடுத்தவர் வந்து நீச்சமானாலும் வளர்பிறை சந்திரனா இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் அப்படின்ற லெவல்ல யோசிக்கிறேன். நான் மெயினா சொல்ல வேண்டிய ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த ஜாதகர் வந்து 2 கிரகம் வந்து சொன்ன மாதிரி புதனா செவ்வாயா சுபத்துவமா அப்படின்ற மாதிரி வருது. 2 பேருமே பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன் 2 பேருமே 8ல மறைஞ்சு ஒருத்தர் உச்சமா இருக்காரு, இன்னொருத்தர் பகையா இருந்தாலும் குருவோட பார்வையிலும் சுக்கரோட கனெக்டும் வந்திருக்கு. அம்சத்துல பாத்தீங்கன்னா 2 பேரும் செவ்வாயும் புதனும் சேர்ந்து திருப்பியும் மேஷத்துல இருக்காங்க, செவ்வாயோட வீட்டுல இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா ஸ்தானபல ரீதியில புதன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா செவ்வாய் தான் இந்த முதன்மை சுபத்துவம் அப்படின்ற மாதிரி எடுக்கிறேன். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தோடும் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோடும் செவ்வாயோட கனெக்ட் வருது, செவ்வாயோட பார்வை வருது. அப்புறம் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியா செவ்வாய் வராரு. அப்புறம் லக்னத்துக்கு 10ஆம் பாவகம் வளர்பிறை சந்திரனோட இருப்புனாலையும் குருவோட பார்வைனாலையும் சுபத்துவமா இருக்கு. சோ கண்டிப்பா இவர் வந்து வேலை இல்லாம தொழில்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தொழில் வந்து செவ்வாயோட காரகத்துவத்தில் இருக்கும் அப்படின்றத மாதிரி நான் எடுக்கிறேங்க. சோ எனக்கு நான் மெயினா இந்த ஜாதகத்தை பலன் சொல்றதுக்கு முன்னாடியே யோசிச்சது, தொழில் வந்து புதனோட ரீதியில வந்தது அப்படின்னா மகர லக்னமாகும், செவ்வாய் இதா என்ன சொல்றது கும்ப லக்னமா இருந்தா செவ்வாயோட ரீதியா வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். நல்ல அண்ணன் கரெக்டா முன்னாடி பயன் பண்ணதுனால நம்ம ஜாதகரோட கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கும்ப லக்னமா எடுத்துட்டோம். கும்ப லக்னமா இருக்கிறதுனால நான் வந்து செவ்வாயோட காரகத்துவத்தில் தொழில் செய்வார் அப்படின்ற மாதிரி எடுக்கிறேன். ஏன்னா 10ஆம் பாவகம் சுபத்துவம், 10ஆம் அதிபதியும் சுபத்துவம் அப்படின்ற கணக்குல 8ல மறைஞ்சிருக்கிறதுனால மேபி அந்த தொழில் வந்து கொஞ்சம் சொல்ல தயங்குறதோ தொழில் அந்த மாதிரி ரீதியான தொழிலா இருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதி பலம் கம்மியா இருக்கிறது அப்படின்றதுனால தொழில வேலை பெரிய லெவல்ல சாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா லக்னாதிபதி பலமும் லக்னத்தோட பலமும் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. தசாபுத்திகள் கை கொடுக்குது உண்மைதான். ஏன்னா கேது தசையும் ஓரளவுக்கு ஓகேவா இருந்திருக்கும், புதன் தசை கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும், கேது தசை அதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் இப்ப ஓடுற தசை சுக்கிர தசை வந்து நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமா கண்டிப்பா இருக்கு. அவரும் வந்து குருவோட பார்வையில வந்துடுறாரு. 8ல மறைஞ்சத தோஷமும் சரி, நீச்சமானதுக்கும் சரி, அதுக்கு இது எல்லாத்தையும் வந்து குருவோட பார்வை வந்து ஓரளவுக்கு ஈடுகட்டுது. பிளஸ் கும்பலக்கணத்துக்கு சுக்கிரன் ராஜயோக அதிபதி. அதனால பாத்தீங்கன்னா இவரை வந்து இருக்கிற இடத்துல இருந்து 4ல குரு உட்கார்ந்ததுனால 8-12 ஒரு சேர தொடர்பு கொள்வார். என்ன பிரச்சனை அப்படின்னா 8ல செவ்வாய் உட்கார்ந்ததும் 12ஓட சனி தொடர்பு கொண்டதுனால நீடித்து இவர் வந்து வெளிநாடு போயிருந்தாலுமே சரி, இல்ல வெளிமாநிலத்துல இருந்தாலும் நீடித்து அவரால் இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வெளியே நகர்த்தி திருப்பியும் வந்து சொந்த ஊருக்கே கொண்டு வந்துரும் அப்படின்றதுதான் இந்த ஜாதகப்படி தெரியுது. இப்ப நடக்கிற சுக்கிரதசை கண்டிப்பா நல்லாவே இருக்கும். வெளி மாநிலமோ இல்ல வெளிநாடோ அந்த ரீதியில கொஞ்சம் அங்கதான் பழச்சிக்கிட்டு இருப்பாரு. இப்போதைக்கு தொழில் செய்வாரு, நல்லாவே இருக்கும். இப்ப இருக்கிற தசை 9ஆம் இடத்து பலன்கள் வந்து இருக்காது, 4ஆம் இடத்து பலன்கள் அதிகமா நடக்கும், 8ஆம் இடத்து வழியா நடக்கும் அப்படின்றதாங்க என்னுடைய பலன். வேற ஏதாவது கொஸ்டின் ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது பாத்துக்கலாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. கார்த்திகேயன் சார் நீங்க சொல்றீங்களாங்க சார்? சொல்லப்பா சொல்லுங்க சார். ஓகே, பொதுவாக எடுத்தீங்கன்னா லக்னாதிபதி லக்னம் ரெண்டுமே வந்து எந்த நிலையிலும் பாதிக்கப்படக்கூடாது. அதாவது பாவகிரகங்களால் ஆளுமைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது முதன்மை குருநாதர் ஆதித்ய சொல்றது. இந்த லக்னாதிபதி போய் சனி வந்து 6ல அமர்ந்ததும் இந்த சனியோட லக்னாதிபத்தியத்துடைய பாதிக்கக்கூடிய அமைப்பு. ரெண்டாவது சனிக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து ஈச நிலையில அப்பதான் வெளியே வர்றாரு. வலதுபுறை சந்திரனா இருந்தாலும் 6 டிகிரில தான் இருக்கிறார். 5 பாகை வரை வந்து சந்திரனுக்கு அதிநீச பாகை. அதிநீச பாகையிலும் கொஞ்சம் தான் வெளியே வர்றாரு. அப்ப லக்னாதிபதியை விட வளர்பிறை சந்திரனாகி 10ஆம் இடத்துல
இருக்கிறது, குருவின் பார்வையில் இருக்கிறது. லக்னாதிபதியை விட ஆர்வக்குடையன் வளர்த்துறாரு. சரியா? இந்த அமைப்புகள்ல இவருக்கு வந்து சொந்த தொழில் வந்து செய்வதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு, வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் தான் அதிகம். ரெண்டாவது, எல்லாமே குரு பார்வை இருக்கிறதுனால செவ்வாயும் சுபத்துவம் புதனும் சுபத்துவம் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. இங்க குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நீசம், ராகுவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நீசம். ஆனா அர்த்தோத்தம அமைப்புல ஒரு பாவ கிரகம் வலுப்பெற்ற நிலையில 7ஆம் இடத்துல கேந்திரத்துக்கு அதிபதி, கேந்திரத்தில் இருந்து ராசிக்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டதுனால சூரியனுடைய காரகத்துவமான தொழில்கள் தான் இவருக்கு அமைந்திருக்கின்றது. எப்படி அப்படின்னு கேட்டா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு தொழில். அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்தோடு குரு அதிபதியாகி அவர் ராசிக்கு 7ல இருக்கிறதும், லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதியாக குரு இருந்து அவர் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வதும், அந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான துறைகள்ல ஏதாவது ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்புல ஒரு சூப்பர்வைசர் மாதிரியான ஒரு பதவிகள், மற்றும் இவர் வந்து அரசு சார்ந்த துறைகள்ல கான்ட்ராக்ட் வேலை எடுத்து அதை செய்யக்கூடிய அமைப்புகளும் இவர் இருக்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல கனி இருந்தாலே ஒழிக்கும். ஸோ அந்த 4, 9 கூடிய சுக்கிரனையும் கனி தனது பார்வையால் பார்க்கிறது வந்து அந்த அமைப்புகளை குறைக்கக்கூடிய அமைப்பு. என்னதான் குரு பார்வை வந்து புதனுக்கும் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இருந்தாலுமே சனியனுடைய பார்வை வந்து அதை ஓரளவு சுபத்தன்மையை எடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா பகை வீட்டில இருந்து பார்க்கிறாங்க. இப்ப எந்த வகையில பார்த்தாலும் சூரியன் தான் ராசிக்கு 10ஆம் இடத்தோடு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல கேந்திர பலத்தோட அர்த்தோத்தமம் பெற்ற நிலையில சூரியனுடைய காரத்துவம் தான் நல்லா இருக்கும். இது வரைக்கும் தசா முக்கியம் நடந்ததுல எல்லாருமே சொன்னாதான் நானும் சொல்லுவேன். ஏன்னா கேது வந்து செவ்வாயின் வீட்டில் இருக்கிறது அவ்வளவான சிறப்புகள் இல்லை. இங்க புதனும் செவ்வாயும் ஒரே டிகிரியில் இணைவு. அப்ப புதனுக்கு செவ்வாய்க்கும் பழைய கிரகம். புதன் ஆட்சியாகி உச்சமாகி பெற்ற நிலையில செவ்வாய் வந்து தன்னுடைய 10ஆம் பாவகத்தினுடைய காரகத்துவத்தை இங்க இழக்கிறார். புதனுடைய காரகத்துவமும் செவ்வாயினுடைய காரகத்துவமும் ஓரளவுக்கு தான் கை கொடுக்குமே தவிர்த்து, அதுவே அந்த காரகத்துவமே இவருக்கு தொழிலாக வேலையாக அமைவதற்கு வாய்ப்புகள் குறைவு. நடக்கின்ற தசாபுகத்தில் அமைப்புன்னு சொல்லும் பொழுது இப்ப நடந்துட்டு இருக்கிறது சுக்கர தசை. சுக்கர தசை வந்து 2015 ஆரம்பிச்சிருக்கு. 2015 to 18 வந்து இவருக்கு வீசம் பட்டதால வீசம் பட்ட ஆதிபத்தினுடைய தன்மையில அந்த 15 to 18 இந்த 17, 18 இந்த 2 வருடங்களும் கொஞ்சம் சிரமமான காலகட்டங்களா இருக்கும். ஏன்னா வீசம் பட்ட கிரகம் முதல்ல தான் பெற்ற ஸ்தான நிலையில பலனை கொடுத்தான் பின்னர் பலனை செய்வார். அந்த அமைப்பின் அடிப்படையில சுக்கிர தசை கனவு தசை கனவு புத்தியில ஏதாவது சொந்த வீடு கட்டுறதுலயோ சொந்த வண்டி வாகனங்கள் வாங்கி இருக்கிறதுலயோ கொஞ்சம் செலவு பண்ணியிருந்தாலும் இவர் தப்பிச்சுட்டு இருக்கான். அடுத்து சூரிய தசை, சுக்கிர தசையில சூரிய புத்தி 18 to 19 இந்த ஒரு வருட காலங்கள் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. மனைவியினால திடீர் யோகா அமைப்பு கூட ஏதாவது கூடி வந்திருக்கும். அப்ப அது வந்து ரொம்ப பாதிப்பு நடுநிலைமையான அமைப்பு தான். சுக்கிர திசையில சந்திர புத்தி குருவின் பார்வையில் இருக்கிறது. சுக்கர் 6ஆம் இடத்துல வேலைகளை ஒரு ப்ரொமோஷனை அந்த மாதிரி ஒரு நிலையில வந்திருக்கும். ஆனா 2021 அப்புறம் கொரோனா வந்தது. அந்த நிலையில செவ்வாய் புதனோட சேர்ந்த அமைப்புல 2021 இருந்து தற்சமய நடக்கக்கூடிய ராகு புத்தி 2025 வரையுமே இவருக்கு நல்ல பலன்கள் சொல்வதற்கான அமைப்புகள் இல்லை. ராகு 9ஆம் பாவத்திலிருந்து ராகுக்கு வீடு கொடுத்ததும் எந்த நிலையிலும் ராகு தான் இருக்கும் இடத்தில் அதிபதி போல செயல்படுவார். அந்த அமைப்புல சுக்கிரன் மாதிரி செயல்பட்டாலுமே ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து நீசம் பெற்றதுனால கடந்த 2022 போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தீபாவளிக்கு இவர்களுடைய நிலைமைகள் சரியில்லை. தன பாக்கியங்கள் அமைப்புகளாகட்டும், வருமானமாகட்டும், தொழில் அமைப்புகளாகட்டும் சரியில்லை. ஆனா சுக்கிர தசை குரு புக்தியிலிருந்து இவருக்கு 2020 செப்டம்பருக்கு மேல நல்ல அமைப்புகள் வரும். அதே மாதிரி அதுக்கு சுக்கிர தசையில தனி புக்தி, சுக்கிர தசையில தனி புக்தி உத்தர காலபுரத்துல காளிதாசன் சொல்லிட்டாருன்னா 2 கிரகங்கள் ஏதாவது ஒண்ணு ஆட்சி உச்சம் பெற்றா அது கடுமையான பெருவலன்களை செய்யும். என்னதான் மகர லக்னமும் கும்ப லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருந்தாலும், இல்ல சுக்கிர ரிஷப லக்னமாகவோ இல்ல துலா லக்னத்துல பிறந்திருந்தாலும் இந்த 2 லக்னங்களுக்கு சுக்கிரனும் சனியோ ஏதாவது ஒரு நிலைகள்ல நிறைய ஜாதகங்கள அனுபவத்துல பார்த்திருக்கேன். சுக்கிரனும் சனியும் ஆட்சி பெற்ற நிலையில அவர்களுடைய தசாபுத்தில் வரும்பொழுது மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாயிருக்காங்க. ஆனா இங்க வந்து சனி வந்து 6ஆம் இடத்துல சுக்கிர நிமிஷமா இருக்கிறார். அதனால சுக்கிர தசை சனி புத்தி ஓரளவுக்கு நம்பிக்கை. ஏன்னா உச்சனின் வீட்டுல சுக்கிரன் வந்து இருக்கிறார், உச்சனுடனே இருக்கிறார். அந்த அமைப்புல சனி புத்தியும் நல்லாவே இருக்கும். அடுத்து சுக்கிர தசையில புதன் புத்தி, புதன் 8ல மறைஞ்சு இருந்தாலும் அவர் 5, 8 வரை உச்சமாக இருக்கிறதுனாலையும்
செவ்வாயோட சேர்ந்திருக்கிறது ஒரு குறைவு அப்படின்னு சொன்னாலும் அது காரகத்துவ அமைப்புகள்ல வேணா சில குறைபாடுகளை செய்யலாமே தவிர மற்றபடிகள்ல எந்த ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்காது. ஆனா சுக்கிர திசையில கேது சுற்றுறது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா அந்த நேரத்துல இவருக்கு கிட்டத்தட்ட கண்டகச்சனையை ஆரம்பிச்சிடும், இல்ல அஷ்டமத்து சனியை ஆரம்பிச்சிடும். கோச்சாரத்தையும் நம்ம எடுத்து பார்த்துக்கிறோம். இப்ப 2024 சனி பேச்சு அந்த போது 10 வருஷம், 2024 சுக்கிர திசை கேது சுற்றி கடுமையான அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்ப சுக்கிர திசையில கேது சுற்றி கடுமையான ஒரு அமைப்புகள் இருக்கும். அதற்கு உரிய பரிகாரங்கள் தகுந்த ஜோடனை பார்த்து அந்த நேரத்துல கேட்டுக்கிட்டு செஞ்சாலும் நல்லா இருக்கும். சூரிய தசையும் நல்லாவே இருக்கும். 7ல இருந்து வர்க்கோத்தம் மாறாது. என்னதான் இருந்தாலும் அவர் லக்னத்துக்கு லக்னாதிபதியான சனிக்கு கடுமையான பகைவர். இருந்தாலும் வர்க்கோத்தம் பண்ற கேந்திர பலம் என்ற நிலையில ஆட்சி பண்ற நிலையில இருக்கிறதுனால அவருக்கு 2035 இருந்து 2041 வரைக்குமே மத்தியமமான பலன்கள் நடக்கும். அடுத்து சந்திர தோஷம். சந்திர தோஷம் 2048 இருந்து 2051 வரைக்கும் 10 வருட காலங்கள். குருவின் பார்வையில் இருக்கிறது ஒரு நேர்மையான அமைப்பு. அதனால சந்திர தோஷம் 10 வருஷமும் இவருடைய வாழ்க்கையில கோல்டன் பீரியடா இருக்கும். என்னதான் இருந்தாலும் 6 கோடிகள் போய் 10ல அமர்ந்தாலும் அந்த உபஜய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்ல அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 நட்பு நிலையில் இருந்தால் நன்மை செய்யும். அந்த வகையில 6 கோடியன் போய் செவ்வாய் வீட்டுல தனது அவிநட்பு வீடான விருச்சிகத்துல அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறது அருமையான ஒரு கோல்டன் பீரியட்ல இவர் வாழ்க்கையில எந்த ஒரு பீரியட் மறக்க முடியாத காலகட்டமா இருக்குன்னா அது சந்திர திட்டமா. அதனால வயதான காலத்துல வரக்கூடிய சந்திர திட்ட 10 வருட காலங்கள் இவருக்கு நல்ல அண்மையே சொல்லும். செவ்வாய் தசை இவருக்கு 51 இருந்து 57, 58 வரைக்குமே நடக்குது. ஒரு 7 வருட காலங்கள். இது மத்தியமமான பலன்கள் தான் தரும். அதனுடைய ஆயுளை பொறுத்து நம்ம கணிக்க வேணாம். அது ஆண்டவனுடைய கொடுப்பனை. இதுதான் என்னுடைய கணிப்பு. வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. ஏதாவது கேள்வி சந்தேகம் சொன்ன பதில் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. விளக்கம் சொல்ற மாதிரி இருந்ததுன்னா விளக்கம். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா சொன்னீங்க. வணக்கம். வணக்கம் சார். சார் கார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப லக்னாதிபதி 6ல வீடு கொடுத்தவர் நீச்சம் அப்படிங்கிறது ஜாதகர் உடல் அளவுல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவராக இருப்பாரு. ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி தசாபுத்திகளை நம்ம பார்த்து எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம போயிடலாம் சார். ஏன்னா நம்ம எல்லாருமே நிறைய சொல்லிட்டோம். சனி தசையை பொறுத்த வரைக்கும் ஜாதகருக்கு ஒரு கஷ்டமான தசையா தான் இருந்திருக்கும். 1976 இருந்து 91 வரைக்கும் 15 வருஷம் கஷ்டமான பீரியடுங்க. அதுக்கப்புறம் புதன் தசை நல்லா இருந்திருக்கும். ஏன்னா புதன் யோகர் தான், இருந்தாலும் 5ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். 8ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் இதுல நல்ல பலன்கள் இருந்திருக்கும். என்ன இருந்தாலும் தசா நடத்துற கிரகத்தோட செவ்வாய் சனி சம்மந்தப்படுறது பாதிப்புகளை கொடுக்கதானே செய்யுங்க. புதன் தசை அப்படின்னாலுமே, புதன் யோகர் தான் அப்படின்னாலுமே, சனி பார்வை செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது புதனுக்குமே கொஞ்சம் திருப்தி இல்லாத, அதாவது ரொம்ப அருமையா இருக்க வேண்டிய தசை ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து கேது தசை பார்க்கும்போது கேது தசை நடக்கும்போது ஜாதகருக்கு அநேகமா 2008 இல்ல அந்த டைம்ல ஏண்டர்சனி இருந்திருக்காது. கேது தசை பொறுத்த வரைக்கும் அதுவும் அப்படிதாங்க. சனி செவ்வாயோட பார்வை வாங்கின ராகு கேதுக்கள் எப்பவுமே நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி குருநாதர் சொல்லுவாரு. செவ்வாயோட பார்வை சனியோட பார்வை வாங்கின கேது செவ்வாயோட வீட்டுல இருந்தே தசை நடத்துறாரு. ஸோ அதுவுமே கொஞ்சம் கேது தசையும் அவ்வளோ ஒன்றும் சிறப்பான தசை இல்லை. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரி நீச்சபங்க ராஜயோக அமைப்பு, நீச்சபங்கம் அப்படிங்கிறது முதல்ல நீச்ச வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீச்சபங்க அமைப்புகளை செய்யும். அப்படிங்கிறதுனால சுக்கிரதசையும் இதுவரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தாலும் சுக்கிரதசை குரு புத்தியிலிருந்து நல்லா இருக்குங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். முக்கியமான கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது என்னோட ப்ரெடிக்ஷனையும் நான் கொடுத்துட்றேங்க. என்ன தொழில் செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்துல இருந்தே ஜாதகர் பிறந்தே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களுமே தசாநாதர்கள் எல்லாருமே புதனோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. இங்க கும்பலக்னமா எடுக்கும்போது 10ஆம் அதிபதி செவ்வாய். சோ 10ஆம் பாவகம் 10ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டு ஒரு கிரகம் சுபத்துவம் அடையும் போது அந்த கிரகத்தோட வேலை தொழில் அமைப்புகள் அமையும் அப்படிங்கிற விதிப்படி இங்க சனி பாத்தீங்கன்னா சனியோட தசை தான் ஆரம்பம். சோ சனி இங்க புதனோட சம்பந்தப்பட்டிருக்காரு. ஆக்சுவலி லக்ன அதிபதியே ஆயில்ய நட்சத்திரம் புதனோட சாரத்துலதான் இருக்காருங்க. சோ லக்னாதிபதி புதனை பாக்குறாரு. அதுக்கப்புறம் புதன் தசையே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கேதுவும் மறைபொருள் ஞானம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியதுதான். அதுக்கப்புறம் சுக்கிரனும் இப்ப புதனோட இணைவுல இருக்கிறார். அப்படிங்கறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் புதனோட தொழில்கள் குறிப்பா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு பெட்டரா இருக்கும். அதுலதான் அவர் டிராவல் பண்ணியிருப்பாரு.
நிறைய, அதாவது 10ஆம் இடம் 10ஆம் அதிபதியோட நிறைய கிரகங்களோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இப்ப குரு பாத்தீங்கன்னா சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது குரு சந்திரனை பாக்குறாரு, புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த மாதிரி பாக்குறாரு. சோ ஜாதகர் பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய, அதாவது ஒண்ணுக்கு மேற்பட்ட விஷயங்கள் ஜாதகர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி லக்னாதிபதி 6 போகும்போது 6ஆம் இடம் கெட்டுச்சு. 10ஆம் இடம் பார்க்கும்போது 10ல நீச்ச சந்திரன் இருக்காரு. சோ குரு பாத்துறாரு அப்படிங்கறதுனால ஓகேங்க. சோ 6 10 அப்படின்னு வரும்போதே கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. அந்த பாவகங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால தசை வரும்போதெல்லாம் ஜாதகருக்கு வேலை தொழில் அமைப்புகள்ல மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஏன்னா ஜாதக அமைப்பே ஒண்ணுக்கு மேற்பட்ட வேலை தொழில்கள் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்கோம். ஆனா ஜாதகருக்கு ஜோதிடம்னா ரொம்ப பிடிக்கும். ஜோதிடம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா புதன் ஆல்மோஸ்ட் இப்ப வரைக்கும் எல்லா தசாநாதர்களோடவும் எல்லா தசை நடத்தின கிரகங்களோடவும் சம்பந்தப்பட்டிருக்காரு. சோ ஜோதிடம் என்ன பண்ணாலும் ஜோதிடத்தை விட்டு கொடுத்துருக்க மாட்டாரு. அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறதா என்னோட ப்ரெடிக்ஷனுங்க. மற்றபடி கார்த்திகேயன் சார் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஆண்டிப்பன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. நீங்க ஜாதகரை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்க, அப்புறம் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஜாதகருக்கு இப்ப என்ன தொழில் பண்ணலாம்? இப்ப தொழில் இல்லாம இருக்கிற போது செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. ஓகேங்க. செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. இப்ப தொழில் இல்ல. இப்ப இந்த ராகு புத்தியில 2 வருஷமா தொழில் இல்ல அவருக்கு. அதனால வந்து என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கறது அவருடைய ஒரு கேள்வியா இருந்தது. என்ன தொழில் பண்ணலாம், எந்த தொழில் இல்ல வந்து ஜாதகம் படிச்சுக்கிட்டு சொல்றாரு, ஜோதிடத்தை கத்துக்க வேண்டாம்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி தொழிலா செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதான் முக்கியமா நம்மளுக்கு தெரியாததான் உங்கள்ட்ட லைன்ல நம்மள்ட்ட கொடுத்தா ஆய்வு பண்ணோம்னா தெரியும்னு சொல்லிருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. என்ன தொழில் இந்த ஜோதிடம் அவருக்கு வருமானம் தான் ஒரு தொழிலா பண்ணுவார் அப்படிங்கறத 2 கேள்வி, வேற கேள்வியே இல்ல. அதாவது உங்க கேள்வி ஜோதிடத்தை தொழிலா பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத முக்கியமான கேள்விங்களா? தொழில் இல்லாம இருக்காரு, என்ன தொழில் செய்வாரு, இல்ல அந்த ஜோதிடமா தொழிலா வருமா அவருக்கு அப்படிங்கிற கேள்வி முக்கியமான. என்ன தொழில்? கரெக்டுங்க சார் நீங்க சொல்றது. அதாவது என்னன்னா, நீங்க இந்த தொழில சொல்லி இந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சரியா இருக்குங்க. எதுவுமே சொல்லாம எந்த கேள்வியும் கேட்டா அதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா மணி என்ன சொன்ன மாதிரி, ஆமாங்க, செவ்வாய் புதனோட அந்த காரகத்துவ தொழில்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை நீங்க சொல்லி இந்த தொழில் பண்ணலாமான்னு கேட்கும்போது நம்ம ஓகேங்க சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியுங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொழில சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம அது கைடன்ஸ் கொடுக்க முடியுங்க. ஐயா இது இப்ப என்ன செக்யூரிட்டி இதுல இருந்தாருங்களா அவரு? ஆமா, செக்யூரிட்டி வேலை பார்த்தாரு. ஓகே. என்ன கேட்டீங்கன்னா அவர் வந்து செவ்வாயோட காரகத்துவத்திலே போறதுதான் நல்லது. சோ புதன் வந்து டச் ஆகுது இல்ல ஒண்ணு ஹோட்டல் பிசினஸ் இல்ல இந்த மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டட் வேலை, இதுலயே போறதுதாங்க சரி. சரிங்க. ஏன் நான் சொல்றேன் ஹோட்டல் அப்படின்னா, கார்த்திகேயனுக்கு கண்டிப்பா தெரியும். 10ல சந்திரன் குருவோட பார்வையில இருக்காரு. இந்த கேள்வி ஆக்சுவலா நான் எடுத்து பாக்குறப்ப வந்து கோச்சார சந்திரன் வந்து இன்னைக்கு சந்திரனை தான் தொட்டு இருந்தது. சோ என்னோட கணிப்பு வந்து சந்திரனோட காரகத்துவமான கேள்வியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் எடுத்து பார்த்தேன். சோ அப்போ வந்து நான் கன்சிடர் பண்ணதும் செவ்வாய் பிளஸ் சந்திரனோட காம்பினேஷன்ல தொழில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ செவ்வாய் முதன்மை காரகத்துவமாகவும் சந்திரன் வந்து அதுக்கு அடுத்த நிலையிலையும் வச்சு அது ரிலேட்டடான தொழில்கள் செய்யறது இவருக்கு உத்தமம். அதுல மெயின் பிசினஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் பிசினஸ், ஹோட்டல் ரிலேட்டட், இல்ல வந்து என்ன சொல்றது குடிக்கக்கூடிய திரவங்கள், அது சந்திரனோட இது. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். என்னுடைய அமைப்பின்படி இவர் ஜோதிட துறையில இப்போதைக்கு ராகுல படிக்கிறது சிறப்பு. நான் ஒரு விதி வச்சிருக்கேன். அது எத்தனை பேருக்கு அது புரியும்? சுரேஷ் நாயர்ல வந்து சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் ஜோதிடர்ல விருப்பமோ ஆர்வமோ வரக்கூடியதுக்கு என்ன அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியுமா சார்? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். ஆமா நான் சொல்லிக்கிறீங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட சொல்லுங்க. இப்ப சொல்றேன், நான் ஏற்கனவே சொல்லும் போது சொன்னேன். இப்ப ராசிக்கு 2ஆம் இடத்தோடு குரு தொடர்பு, லக்னத்துக்கு 2ஆம் குரு ஆகி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றாரு. சொன்னா? ஆமா நான் சொன்னீங்க, ராசிக்கு 2ஆம் அதிபதி ஆகி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றாரு.
ஏதாவது சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்போல இவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நவாம்சத்துல குரு அங்கே அந்த மீன ராசியில தனது வீட்டுல ஆட்சி ஆகிறார். கூடவே சனி, குரு சனி இறைவு அப்படின்றது வந்து அங்க குரு சனி, குரு வந்து சனியோட தொடர்பு இல்லைனாலும் சனி வந்து 10ஆம் பார்வையா கேதுவை பார்க்கிறார். அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல வாக்குஸ்தானம் இவருக்கு வலுவா இருக்கு. சரியா? நீசனின் வீட்டில் அமர்ந்த ராகு இந்த மாதிரி அமைப்புகள்ல என்ன செய்வார் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த நீசமாகி அந்த 2 கூடிய வாக்குஸ்தானம் வலுப்பட்டதுனால அவர் வந்து இந்த ஜோதிடத்தை பிடித்து பிற்காலத்தில் ஜோதிடருக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நீங்க செக்யூரிட்டி வேலை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அங்க செவ்வாய் புதனோட சேர்த்திருந்தாலும் என்னுடைய ஜோதிடருக்கான விதி சொல்றேன், எல்லாரும் நோட் பண்றாங்கன்னா நோட் பண்ணிக்க, நீங்க கருத்து சொல்லணும். இது வந்து எங்களுக்கு இந்த விதி வந்து ஒத்து வருது அப்படின்னு சொல்றது. சண்முகம் சார். சார் சொல்லுங்க சார், வெயிட்டிங். ஓகே, லக்னத்துக்கோ ராசிக்கோ ஒருத்தர் ஜோதிடத்தின் மீது ஆர்வமோ இல்ல ஜோதிடர் ஆவதற்கோ அவர் ஜோதிடராக பரிமளிப்பதற்கோ அந்த படிநிலைகள் சொல்றாருல குறிச்சி, அந்த நிலைகளை நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்ற விதிகளை நீங்க புரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா, ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு 2, 12ஆம் பாவகங்களுடன் ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டு, புரியுதா இல்ல மெதுவா சொல்லவா? இன்னும் சார் சொல்லுங்க புரியுதுங்க. லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ 2, 12ஆம் பாவகங்களுடன் என்ன ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டு, லக்னத்துக்கோ ராசிக்கோ 2ஆம் இடத்து அதிபதி ராகு கேதுக்களின் சாரத்தில் அமர்ந்திருந்து 8, 12ஆம் அதிபர்கள் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு, ராசிக்கோ லக்னத்துக்கோ புதன் கேந்திர கோணங்களில் வலுப்பெற்று இருக்குமாயின் ஒருவருக்கு அவர்களுடைய தசாபுக்தியின் அமைப்பின் அடிப்படையில் ஜோதிடத்தின் மீது ஆர்வமோ இல்ல ஜோதிடத்தின் மீது படிப்போ இல்ல ஜோதிடர் ஆவதற்கான அமைப்புகளோ அவருக்கு வரும். நான் விதியை சொல்லிட்டேன். இந்த ஜாதகத்தை வச்சு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அருமைங்க சார், அருமை. முதல் அதாவது லக்னத்துக்கோ ராசிக்கோ 2, 12ஆம் இடங்களோடு ராகு கேதுக்கள் சம்பந்தம் இல்லைங்களா? ரைட்டு. அப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு. ஆமாங்க. சரியா? ஆமாங்க சார். இப்ப 8 யாரு? புதன். 8 புதன். ஆமாங்க. உச்சமாகி 2ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டாரா? ஆமாங்க சார், 2 பாக்குறாரு. 12 யாரு? சனியதான். சனியா? லக்னத்தோட தொடர்பு கொள்ள 12ஆம் இடத்தோட தான் தொடர்பு கொள்றாரு. ஆமாங்க. அப்ப 8ஆம் இடத்து அதிபதியான புதனையும் சனி பார்த்துறாரா? ஆமாங்க சார். அப்ப 8, 12 மறைவு ஸ்தான அதிபதிகளுடைய தொடர்பு வந்துருச்சா? கண்டிப்பாங்க. குரு வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி ஆகிறாரா? ஆமாங்க. லக்னத்துக்கு குருவே 2ஆம் இடத்து அதிபதி ஆகிறாரா? ஆமாங்க. வாக்குஸ்தான அதிபதி தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவத்தின் தொடர்பு கொண்டு என்ன 8, 12 அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனையும் பார்க்கிறாரா? ஆமாங்க சார். அப்ப 4ஆம் இடம் வித்தை ஸ்தானம். அந்த வித்தை ஸ்தானத்துல குரு அமர்ந்து அந்த வித்தை ஸ்தானாதிபதியான சுக்கிரனையும் குரு பார்க்கிறாரா? ஆமாங்க. ஏன்னா அவர் 9 கூடிய பாக்கியாதிபதி. 9ஆம் பாவகம் என்பது உயர்கல்வி. கண்டிப்பா. இளம் வயசுல படிக்கல, ஆனா இப்ப ஜோதிடத்தை படிக்கிறார். எப்போ 9 கூடிய உயர்கல்வி ஸ்தானாதிபதியான சுக்கிரன் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால என்னை கேட்டாங்கன்னா இவர் இப்போதைக்கு சாப்பாடுறதுக்கு கிடைக்கிற வேலையில சேர்ந்துடணும். என்ன சம்பளம் கொடுத்தாலும் சரி. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ராகு கீழே கடுமையா அடிமாக. ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நீச்சம். பண விஷயங்கள்ல இவர் கடுமையான நெத்தி நெருக்கடி சொன்னேன். ஓகே, சரியா? அதனால இவர் ஜோதிடத்தை என்ன ராகுன்றது வந்து ஜோதிடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு கிரகம். ஏன்னா கேது வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறாரா? ஆமாங்க சார். அஸ்வினி நாள்ல வந்துட்டாரா? ராகு வந்து சுவாதியில் இருக்கிறாரா? ஆமாங்க. நான் என்ன சொன்னேன், 2 கூடிய வாக்குஸ்தானாதிபதியோ
இல்ல 8, 12 எடுத்துக்கிறோம். இந்த 6, 12 தொழில் கொண்டு கொள்ளும் போது அவங்க சுயசாட்டுக்கு ராகு கேது காரத்தில் இருக்குமாயி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆமாங்க. இப்ப 6, 12 இருக்கக்கூடிய ராகு கேதுக்குள்ள சுயசாரம் வாங்கியிருக்கா. ஆமாங்க. ஜோதிட தொழில ஜோதிடத்தை எதிர்காலத்தை தொழிலாக செய்யலாம். நல்லது நல்லதுங்க சார், சூப்பர். இதுக்கு புரிய வைக்க வேணும்னா நீங்க ஆதித்ய குருஜியோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதையும் சொல்லணும், விளக்கணுமா? இல்ல வேண்டாங்க சார். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் டாபிக் மாறிடும். நம்ம இத நீங்க சொன்ன ரூலை வச்சு நம்ம அவரோட ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கலாங்க. இல்ல நான் சொன்ன விதிகள் இப்ப இந்த குரூப்ல இந்த பேசிக்கிறது எத்தனை பேருக்கு இது ஒத்து வருது? சரி, எனக்கு ஒத்து வருது. நீங்க சொன்னதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒத்து வருதுங்க. சார் எனக்கும் ராசியோட 2ஆம் இடத்தோட ராகு கேது சம்பந்தப்படுது, குறுக்கேது. சிறப்பு. அடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் சார். நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க. சொல்லிட்டீங்கன்னா நான் சொன்ன ஆய்வு செஞ்ச விதி கரெக்டான எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்களா? கண்டிப்பாங்க சார். நம்ம இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு தாங்க சார் இருக்கேன். நான் இப்போ இதை நம்ம குரூப்ல போட தான் போறேன். எல்லாரையுமே இதை செக் பண்ணிட்டு பார்த்துட்டு கூட எல்லாம் சொல்லுவாங்க. நான் எல்லாரும் செக் பண்ணாங்களான்னு தெரியலைங்க. சங்கர் சார் உங்களுக்கு கரெக்டா வருதுங்களா? சுரேஷ் சார் நீங்க உங்களுக்கு சாரோட விதிகள் ஒத்து போகுதுங்களா? நான் ஏற்கனவே அவரோட விதிகள் எனக்கு அவரே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதனால என்ன தவிர்த்துருங்க. பண்ணிருப்பீங்க அதை பத்தி நிறைய. மணினா உங்களுக்கு எனக்கு இப்போ இன்னொரு பாயிண்ட், இந்த இது முடிவிட்டு நான் சொல்றேன். நீங்க முடிங்க, அது கவுண்ட் எடுத்து முடிங்க. ஓகே சார். மணினா நீங்க சாரோட விதிகள் மேட்ச் பண்ணி பாத்தீங்களா? நான் சண்முகம், எனக்கு எப்படி இருக்குது அந்த விதிகள் சார்த்தோட டக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. சார் ஆனா ரெக்கார்ட் பண்ணி குரூப்ல போடுறேங்கண்ணா. நீங்க இந்த பர்టిక్యులர் பாட்டை மட்டும் திரும்ப கேட்டு பார்த்து நம்ம மேட்ச் பண்ணி பார்த்து கூட சரியா வருதா இல்லையான்னு பாத்துக்கலாங்க. ஆமா ஆமா ஆமாங்க, கரெக்ட் தாங்கண்ணா, கரெக்ட் தாங்க. ஆனா எனக்கு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கனாலே நான் செவ்வாயோ புதனும் 2 கலந்த துறைகள்ல தான் வர முடியுங்கிறது நானும் அடுத்து இன்னொரு சார் ஒருத்தர் சொன்னாங்க. அதுதான் குறைந்தபட்ச சுபத்துவம் செக்யூரிட்டிங்கிறது கரெக்ட் தான். அதுதான் போயிருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா எந்த ஒரு கிரகமும் நம்ம ஆதித்ய குறிச்சியினுடைய சுக்கிரனோடும் குருவோடும் எந்த கிரகம் தொடர்பு பெற்று அதிக சுபத்துவம் பெறுகிறதோ அதுதான் இருக்கும் அப்படிங்கறதுதான் விதி. சுபத்துவ விதிங்கிறது எனக்கு தெரிஞ்சு செவ்வாய் அப்படிங்கிறது தான். சார் இன்னொரு சார் சொன்னாங்க சாப்பாட்டு கடைனாங்க. சாப்பாட்டு கடையும் போது சுக்கிரனும் சந்திரனும் ஒரு இலை போட்டு சாப்பாட்டு கடைனா சுக்கிரனும் சந்திரனும் வந்துருங்க. இதே ஃபாஸ்ட் ஃபுட் சொன்னீங்கன்னா நான் ஒரு ஓகே வந்துருவேன். ஏன்னா சந்திரனும் சுபத்துவம் செவ்வாயோட துறை அப்படிங்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது வருங்க. அது சரியான கருத்து கணிப்புல இலை போடாம ஃபாஸ்ட் ஃபுட் கடை சீக்கிரமா வச்சு சீக்கிரமா சாப்பிடுற கடை சரியா இருக்கும் அப்படிங்கறது. அதாவது செவ்வாயோட துறைகள்ல தான் வரும் அப்படிங்கிற அடிப்படையில இவர் செவ்வாயோட துறைகளை தான் நல்லா இருக்கும். இந்த ராகு புத்தி வந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே ஒருத்தருக்கு ராகு தசையோ ராகு புத்தியோ ஜோதிடத்தின் மேல மறைபொருள் மேல ஒரு ஈடுபாட்டை கொடுக்கும். ஆனா அதுவே நிரந்தரமான தொழிலா பண்ணி சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் புதன் புத்திசாலி அறிவாளி எல்லாமே ஓகே. ஆனா செவ்வாயோட துறை இல்லாம இவங்க இருக்க முடியாது அப்படிங்கறதான். இந்த சுக்கிரதசையில மீண்டும் அவங்க செவ்வாயோட துறைகள்ல தான் இருப்பாங்க அப்படிங்கறத நான் ஆணித்தரமா சொல்ல முடியும். என்னால ஆணித்தரமாவும் பார்க்க முடியுங்கிறத என்னோட கருத்து. ஓகேங்க. சுந்தரவல்லி மேம் வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா மேம்? மியூட்ல இருக்கீங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மேம். சும்மா இப்பதான் ஞாபகம் இருந்துச்சு, அதான் சரி வச்சு பாப்போம். பரவாயில்லைங்க மேம், டைம் கிடைச்சா வாரம் வாங்க. ஓகே. ஆண்டியப்பன் சார், எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போ ஜாதகர் பிறந்ததுல இருந்து என்னென்ன வேலை தொழில் எல்லாம் பண்ணிருக்காரு? இப்ப நீங்க செக்யூரிட்டின்னு சொல்றீங்க, ஆரம்பத்துல இருந்து நான் கேக்குறேங்க. ஒன்ஸ் அவரு ஜீவனம் அப்படின்னு ஆரம்பிச்சதுல இருந்து அவர் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காரு, இப்படி எல்லாம் இருந்தார் அப்படின்னு நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் வெளிநாடு போயிட்டு போனாரு சார். ஓகேங்க சார். எப்ப போனாருங்க சார்? உங்களுக்கே ஜோதிடம் தெரியும் அப்படிங்கறதுனால எந்த வருஷத்துல 2004 ஒரு வருஷம் தான். 2004 2005 ஒரு வருஷம் தான் இருந்தார் வெளிநாட்டுல. அங்க என்ன வேலை பார்த்தாருங்க சார்? அங்க சமையல் மாஸ்டரா இருந்தார். அருமைங்க. ஓகேங்க. சுரேஷ் சார் சொன்ன மாதிரி. ஓகேங்க சார். அப்புறம் ஆமாங்க சார். ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டாரு 10 வருஷம். அதுக்கப்புறம் வந்ததுல இருந்தே செக்யூரிட்டி வேலை தாங்க. செக்யூரிட்டி வேலை தான்.
அங்க போய் சமையல்காரரா இருந்ததுக்கு அப்புறம் இங்க இந்தியா வந்ததுக்கு அப்புறம் வேற எந்த வேலையுமே இல்லைங்க, செக்யூரிட்டி மட்டும்தான். வேற security. அப்புறம் security நீங்க வேலை. சொல்ற மாதிரி ஜோதிடத்துல ஆர்வம் இருந்து ஜோதிடம் படிச்சுட்டு இருந்தாரு, அப்படி சொல்றீங்களா? ஆமா, ஜோதிடம் படிச்சிருக்காரு. தொழிலா பண்ணலாமா இல்ல செக்யூரிட்டி வேலை பார்க்கலாமா, என்ன தொழில் இல்லாம இருக்காரு. ஓகேங்க சார், ஓகேங்க சார், புரியுது புரியுது. இது வந்து ஜோதிடம் வருமா, ஜோதிட தொழிலா பண்ணலாமா அப்படிங்கறத அந்த ஒரு கேள்வி. அதனாலதான் நான் நெட் இது நம்ம எத்தனை போட்டது. புரியுதுங்க சார், புரியுது புரியுது. இந்த கேள்வி ரெண்டே ஒரே கேள்வி. தொழில் தான் முதல் பதில. தொழில் என்ன செய்யலாம், இல்ல ஜோதிட தொழிலா பண்ணலாமா, இல்ல செக்யூரிட்டி வேலைக்கு போலாமா, தொழில பொறுத்தா ஒரே கேள்வி தான், இல்ல மத்த கேள்வி இல்ல. ஓகேங்க சார், ஓகேங்க. ஆல்மோஸ்ட் மணியண்ணன், சுரேஷ் சார் சொன்ன மாதிரி, நம்ம கார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரி இந்த செவ்வாய் புதனோட விஷயங்கள்ல தானே ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்காருங்க. சுரேஷ் சார் சொன்ன மாதிரி 100% செவ்வாய் ரிலேட்டடா தான் வருதுங்க, சமையல், செக்யூரிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. சார் ஃபியூச்சர்ல இவர் என்ன பண்ணலாம், இதுதான் முக்கியமான கேள்விங்க. அதுக்கு நம்ம கைடன்ஸ். ஆமாங்க, ஒரு இவரோட முக்கியமான கேள்வி ஜோதிட தொழிலா பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் கேக்குறாருங்க. சொல்லுங்க சார். சண்முகம் சார், ஜோதிடம் இவர் படிக்கலாங்க. ஓகே, ஜோதிடம் படிக்கலாம். ஆனா ஜோதிடத்துல இவரால ஷைன் பண்ண முடியாது, கன்ஃபார்மா சொல்றேன். ஏன்னா கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய பாவகம் லக்னத்துக்கு 3ஆம் பாவகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 3ல கேது, செவ்வாய், சனி 2 பேரும் பாக்குறாங்க. நீங்களே அதை சொன்னீங்க உங்களுடைய ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது, கேது தசை சரி இருக்காது அப்படின்னு இந்த ரீசனை சொன்னீங்க. சோ இவரால சரியா கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏற்கனவே இவர் கும்ப லக்னம், லக்னாதிபதி அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் இல்ல, 3ஆம் பாவகமும் வீக்கா இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா ஜோதிடம் படிச்சாலும் இவரால கம்யூனிகேட் பண்ணி அது சம்பந்தமா இவரால பொருள் ஈட்ட முடியாது. ஏற்கனவே இப்ப நம்ம சொன்ன மாதிரி செவ்வாயா புதனான்னு வரும்போது செவ்வாய் தான் அதிக சுபத்துவம் அப்படின்னு சொன்ன. நான் இப்ப மணிவண்ணன் சார் சொன்னார்ல, நான் சொன்னது ஃபாஸ்ட் ஃபுட் தான் சார் சொன்னேன். ஹோட்டல் பிசினஸ் பண்ணலாம், அதுல ஃபாஸ்ட் ஃபுட் தான் பண்ணணும், ஏன்னா செவ்வாய் பிளஸ் சந்திரன் காரகத்துவம் வரும். சோ அப்படின்றது தான் சொன்னேன். ஸோ இது ரிலேட்டடாவே அவர் இருக்கிறது தான், செவ்வாயோட ரிலேட்டடாவே இருக்கிறது தான் இவருக்கு பிழைக்கிறதுக்குரிய வழி. இத மாத்தினார் அப்படின்னா அவர் கன்ஃபார்மா பெரிய லெவலுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஓகேங்க சார், ஓகேங்க சார், நன்றி. மணியண்ணனுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன். மணியண்ணன் நம்மளாம் குருஜி 100% ஃபாலோ பண்றேன்னா சுரேஷ் சார்லாம் 200% ஃபாலோ பண்றாருங்க. அதனால அவர் சொல்றத இல்ல, உங்களை மாதிரிதான் அவரும். மணியண்ணனும் குருஜியோட ஆஸ்தான என்ன சொல்றதுங்க, 200% அவரும் குருஜியோட ஃபாலோயர் தான். நீங்களாம் கம்ப்ளீட்டா குருஜி ஃபாலோ பண்றவங்க. நான்லாம் சில நேரங்கள்ல கொஞ்சம் மாறுவேங்க, சில நேரங்கள்ல வேற ஏதாவது யோசிப்பேன், புதுசா ஏதாவது வித்தியாசமா ஐயாவோடது இல்லாம வேற ஏதாவது மெத்தட் ஃபாலோ பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிப்பேன். ஆனா நீங்கெல்லாம் 100% அவர் மட்டுமே ஃபாலோ பண்றவங்க. சோ குருஜியோட சில விஷயங்கள், அவரோட மெத்தட் படி ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது அப்படின்னா, நான் சொல்றதை விட நீங்க மணியண்ணன் சொல்றதெல்லாம் தான் ரொம்ப பர்ஃபெக்டா கரெக்டா வருவீங்க. கார்த்திகேயன் சார் உங்களை பத்தி எனக்கு கரெக்டா தெரியல, ஏன்னா நீங்க உங்களோட ஓன் மெத்தடுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்றவங்க. சோ குருஜியோடமே உங்களால இன்னும் பெட்டரா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன், கோச்சுக்காதீங்க. இவங்க 2 பேர் பொறுத்த வரைக்கும் அப்படியே அவரை காப்பி பண்றவங்க, அதனால சொல்ல வந்தேங்க. சார் உங்களோட கைடன்ஸ் சொல்லுங்க சார், இவரோட வேலை தொழில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களோட கைடன்ஸ் நீங்க கொடுங்க சார். அதாவது இப்போதைக்கு அவர் ஜோதிடத்தை படிச்சுட்டே இருக்கணும். ஜோதிடம் எடுத்த உடனே 3 வருஷத்துலயோ 4 வருஷத்துலயோ அது படிச்சு உடனே ஜோதிடர் ஆக முடியாது. நான் என்ன சொன்னேன், எடுத்த உடனே ராகு புத்தியில கிடைக்கிற வேலைக்கு போக சொல்றேன். ஏன்னா சாப்பாட்டுக்கு ஜீவனம் அவசியம், சரியா? அதனால செக்யூரிட்டி வேலையே கிடையாது, எந்த வேலை கிடைச்சாலும் 2025 வரைக்குமே இவருக்கு சுக்கரதேசத்துல ராகு புத்தியில நிதி நெருக்கடிகள் இருக்கும். அதனால கிடைக்கிற வேலைக்கு போகணும். ஆனாலும் ஜோதிடத்தை இவர் படிச்சுட்டு தான் இருப்பாரு. இன்னைக்கு என்ன சொன்னாலும் அவர் விட மாட்டார், ஏன்னா அவர் அமைப்பு அப்படி. ஏன்னா பாகிஸ்தானாதிபதி வலுவா இருக்கிறார். கிரகங்கள் எல்லாமே அந்த ராகு கேதுக்களுடைய சாரத்தில் அமரக்கூடிய எந்த ஒரு கிரகமே அது 6, 8, 12ஆம் பாவங்களா அந்த அதிபதிகள் அதோட தொடர்பு இருக்குன்னா, நிறைய கிட்டத்தட்ட ஒரு 65 ஜாதகம் வச்சிருக்கேன் ஜோதிடர்களுடைய ஜாதகம் என்கிட்ட. எல்லாருக்குமே நான் சொல்ற அந்த விதிகள் பொருத்தி வருது. இப்போதைக்கு ஜோதிடம் பண்ணல, அவ்வளவுதான். ஏன்னா அது ஆனா அவருடைய கொஸ்டினே ஜோதிடம் இப்போதைக்கு தொழிலா எடுத்துக்கலாமா அப்படின்றதுதான் கேள்வி. நீங்க அவருக்கு ஜோதிடம் எடுத்துக்கலாம் வேலைக்கு அவர் சைன் பண்ண முடியுமா? எதிர்காலத்துல அவர் ஏற்கனவே கும்பலக்கணமா இருக்காரு, பெரிய கம்யூனிகேட் பண்ண முடியாத ஆளா தான் இருக்காரு.
ஆளா இருப்பார் இல்லையா, அதனால சொல்றேன். கரெக்ட், ஓகே. என்ன நீ சொல்றதெல்லாம் சரியா சரியா. ஆனா இப்போதைக்கு நம்ம ஜோதிடத்துக்கு தொழிலா பண்ண சொல்லி இப்போதைக்கு கிடைக்கிற வேலைக்கு போகத்தான் சொல்றேன். என்ன வேலை கிடைக்குது ஜோதிடெல்லாம் வேலைக்கு போக சொல்றேன். ஜோதிடெல்லாம் ஆகணும் அப்படின்னா கிளீனா நம்ம சண்முகம் எப்படி பேசுறாரோ அந்த லெவலுக்கு அழகா பேசணும். அப்பதான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு நல்லா இன்ட்ராக்ட் பண்ணும். சுக்கர தசை புதன் புத்திக்கு மேல இவர் வந்து ஜோதிடத்துல தொழிலா செய்யக்கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா உச்சமாகி 8ஆம் இடத்தை வாக்குஸ்தானத்தை பாக்குறாரு. செவ்வாய்ன்றது தைரியம். அப்ப 3ஆம் இடத்தோடு ஜோதிடரா இருக்கணும்னா இன்னொரு விதியும் சொல்லிடுறேன். ஜோதிடரா இருக்கணும்னா ஒருத்தருக்கு செவ்வாய் சனி வளர்த்துக்கணும். அப்பதான் போல்டா அடிக்க முடியும். இங்க எங்கண்ணா தனி இங்க லக்னாதிபதியே ஸ்ட்ராங் இல்லைண்ணா. இவருடைய ஸ்ட்ராங்கே இல்லைண்ணா. 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சு லக்னமும் ஸ்ட்ராங் இல்ல, லக்னாதிபதியும் ஸ்ட்ராங் இல்ல. அதாங்க, அதனாலதான் இவருடைய வாழ்க்கை பிறப்பில இருந்து இது வரைக்கும் சரியில்லை. சரியா. ஆனா அவர் கேட்ட கேள்வி என்ன, நான் எப்ப சொல்றேன் 2031 வரைக்கும் இவர் கிடைச்ச வேலையில போய் சேரணும். இப்போதைக்கு ராகு புத்தியில எந்த வேலை கிடைச்சாலும் செய்யணும். 2025 வரைக்குமே அது அப்படிதான் இருக்கும். ஆனா 2025 குரு புக்தி வருதுல இருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். 2025 செப்டம்பர் தீபாவளியில இருந்து இவருக்கு நல்லா இருக்கும். சனி புக்தி கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சனி புத்தி திருப்பியும் சனி புத்தி டல் அடிக்கணும். திருப்பியும் சனி புத்தி டல் அடிக்கும். ஏற்கனவே சொன்ன உதாரணம் கூட சொன்னேன். உத்தரகாலத்தை காளிதாசன் சொல்லிட்டேன். 2025 இருந்து 2031 வரைக்கும் ஒரு சிரமமான காலகட்டங்களா தான் இருக்கும். ஆனா சுக்கர தசை புதன் புத்தியில இருந்து இவர் ஜோதிடத்தை தொழிலா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. 7 வருஷம் இருக்கு இன்னும். ஏன்னா 8 குடையன் உச்சமாகி வாக்குஸ்தானத்தை பாக்குறாரு. எதிர்காலத்தை அடுத்து சூரிய தசை. சூரியன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அடுத்து சுக்கர திசையில கேது புத்தி. கேது வந்து சனி செவ்வாய் சுபத்துவம்னு பாக்குறீங்க இல்லதான். ஆனா முதலீடு இல்லாத தொழில். ஏன்னா 10 குடையவன் நீசமாகிறார் 9ஆம் பாவத்துல. 9, 10 குடையவர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 9, 10 குடையவர்கள் எந்த இடத்துல சம்பந்தப்படுறாங்க அது பொது ஜனங்களுடைய சேவைகளை அவங்க இருப்பாங்க, ஈடுபடுவாங்க ஆத்மார்த்தமா. நான் சொல்றது அரசியல்வாதிகளை கேட்கல, கொள்ளையடிக்கிற அது வேற. 9, 10 குடையவர்கள் தொடர்பு எந்த அமைப்புல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பொது ஜனங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து மேலோங்கும். எப்போ அது சனி வந்து பொது ஜன தொடர்புடைய காரகம் பெற்ற கிரகம். அது சனி வந்து புதனையும் சுக்கிரனையும் பார்க்க தர்ம கர்மாதிபதிகளான சுக்கிரனையும் புதனையும் லக்னாதிபதியான 12 கூடிய சனி வந்து பாக்குறாரு. அப்ப சனி சுக்கிர தசையில புதன் புத்தியில இவர் ஜோதிடத்துக்கு மெதுவா வர ஆரம்பிப்பார். எப்படின்னா வருமானம் வர ஆரம்பிக்கும்னு சொல்ல வர. சுக்கிர தசையில புதன் புத்தியிலிருந்து இவர் ஒவ்வொரு ஜாதகமா சொல்லி பலன் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு வந்து இந்த வருமானத்தை இது கொடுக்க ஆரம்பிக்கும். சூரிய தசையில என்ன நடக்கும் அப்படின்னா சூரியன் வர்க்கோத்தம். அவருக்கு ஒரே ஆதிபத்தியம் தான், 7ஆம் ஆதிபத்தியம். 7ஆம் ஆதிபத்தியம்னா என்னது? மனைவியை குறிக்கும். தனக்கு எதிரில் இருப்பவர்கள், எதிரி கிடையாது, எதிரில் இருப்பவர்கள் குறிக்கும். தனக்கு எதிரில் இருக்குன்னா யார் இருப்பா? தன்னை நாடி வரக்கூடிய கஸ்டமர். அங்க வந்து சூரியன் இருக்கிறார். அப்போ சூரியன் வர்க்கோத்தமம். அப்ப தனக்கு எதிரில் இருக்கும் வரக்கூடிய நம்பி வரக்கூடியவர்களை ஏமாற்றாத தன்மை. ஏன்னா குரு வந்து இந்த 2ஆம் பாவம் பாக்கியஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி ஆயிரம். என்னுடைய பிரிஸ்டன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் கேட்ட 2 கேள்விக்கு இப்போதைக்கு கிடைச்ச வேலைக்கு போக சொல்லுங்க, ஜோதிடத்தை கண்டினியூஸா படிக்க சொல்லுங்க. 2031 இருந்து இவர் ஒரு மினி ஜோதிடர் ஆகி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு வந்துருவார். இப்பயும் சொல்றேன், இவர் செக்யூரிட்டி ஆபீஸ் கிடைச்சாலும் சரி, எந்த வேலை கிடைச்சாலும் சரி, நான் சொல்றது எந்த வேலை கிடைச்சாலும் போக சொல்றேன். நிறைய ஜாதகங்கள்ல ராகுவுக்கு வீடு கொடுத்த நீசம், நீசப்பட்டது 2வது. முதல்ல அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் நீசம் அப்படின்னு தான் பார்க்கணும். என்னுடைய ப்ரெடிக்ஷன். இப்போ ராகு பத்தி யாரும் கான்ட்ராக்ட் பண்ணல. ராகு வந்து சுபரோட வீட்டுல இருக்காருன்ற ஒண்ணுதான் இருக்கு. திரிகோணத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படின்ற ஒண்ணுதான். ஆனா வீடு கொடுத்தவர் நீச்சம் தான். அதனால ராகு புத்தி வந்து பெருசா இவருக்கு வந்து கை கொடுக்க போறது இல்ல. சுக்கரதசை குரு புத்தி இவருக்கு கன்ஃபார்மா சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா சந்திர அதியோகத்துல வர்றதுனாலதான். டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இங்க வேண்டாம். சரியா? என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து என்னன்னா இவர் 2031 வரைக்கும் கிடைச்ச வேலைக்கு போக சொல்றேன். ஆனா 2031க்கு மேல இவர் ஜோதிடராக தொழில ஆரம்பிச்சு வருமானம் ஈட்டுவார். ஏன்னா வாக்கு 8ல இருந்து 8 வந்து மறைமுக தனதான், முதலீடு இல்லாத தொழில். 10 கூடியவன் போய் 9ல உட்கார்ந்தாங்கன்னா அது பொதுஜன சேவை, கர்ம கர்மாதிபதி யோகம்.
இப்போ வாக்குஸ்தானம் 9, 10 கூட 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாங்க. இப்போ வாக்குஸ்தானம் சரியா? ஆனா தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யுமா? இவருக்கு வேலை செய்யுமா? கண்டிப்பா தர்ம கர்ம வேணா மிகப்பெரிய ராஜயோகத்துல கொடுக்குறேன்னு சொல்ல வரல. தர்ம கர்ம யோகம் 6, 8, 12 பாவங்களை மறைஞ்சா என்ன செய்யும்? இதுல புதன் ஆட்சி, செவ்வாயோட தொடர்பு, 9, 10 கூடிய செவ்வாய் சுக்கிரன் சேர்க்க சரியா? அப்போ 2 கூடியவனுடைய பார்வை 2, 9, 11 தர்ம கர்மாதிபதி அமைப்புகள் யோக மகாதன யோகம் நேற்று கூட பேசுறாங்க. 2, 11 கூடிய குரு 9ஆம் இடத்தை பேரு சுக்கிரனை பார்க்கிறார்கள். சுக்கிரன் குரு மறையில இல்ல, குரு 4ஆம் இடத்துல கேந்திர பலத்தோடு தானே இருக்கிறாரு. இப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் இங்க எப்படி செயலிழந்து போகணும் அப்படின்னு கேள்விங்க. 2 கூடிய குரு தர்ம கர்மாதிபதி யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் இவருக்கு பலன் தராது அப்படின்னு எப்படின்னு சொல்ல வரேன்னா 6, 8, 12 நீங்க மறையறதுனாலதான் சொல்ல வரேன். மகாதனத்தை தான் கொடுக்குறாரு, லட்சக்கணக்கில் கோடி கணக்கெல்லாம் பிரிக்கிறாரு. ஏன்னா லக்னாதிபதி வலு இல்ல, லக்னம் வலு இல்ல. ஆனா இவர் இவருக்கு இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் இவருக்கு கண்டிப்பா சுக்கிர தசை புதன் புத்தியில கிடைச்சே தீரும். எப்படி அப்படின்னா இந்த வாக்குஸ்தானத்தின் வழியாக தான் கிடைக்கும். செக்யூரிட்டி வேலைன்றது இப்போதைக்கு அவருக்கு செவ்வாய் சுபத்துவம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா கிரக அமைப்புகள் அந்த அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது இவருக்கு வாக்குஸ்தானம் வலுவாகுது. நீங்க நவாமத்துல இருந்து பாருங்க, குருவும் சனியும் சேர்க்க எங்க மீனராசியில எங்கடா என்ன ஒரு நிமிஷம் இருங்க, நவாம்சத்துல எங்க குரு சனி சேர்க்க? நவாம்சத்துல சனி குரு வீட்டுல இருக்காரு, அத சொல்றீங்களா? குருவோட வீட்டுல இருக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாருன்னு நினைக்கிறேன். குருவோட வீட்டுல இருக்கிறாரு. முதன்மை நவாம்சத்துல குரு முதன்மை சுபத்துவமான வீடு எது சொல்றாரு? தனுசு தானே சொல்றாரு. தனுசுக்கு தானே அவர் 80 மார்க் கொடுக்குறாரு. 80 மார்க் கொடுக்கும்போது அடுத்த மீனராசியில குருவே இருக்கிறாருல, அது ராசிக்கு 2 கூடியவன், லக்னத்துக்கு 2 கூடியவன், வாக்குஸ்தான இது வலுவாகிறாருல. சரி, ஓகே. எதிர்காலத்துல நடக்கிறது நம்ம பார்ப்போம். நினைக்கிறேன். இல்ல இப்போதைக்கு அவர் கிடைக்கிற நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். கிடைக்கிற வேலையில போக சொல்லுங்க. ஆண்டியப்பன் சாரா, அவருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமோ? சார் இல்லைங்க, அவர் பேசுறது கிளியரா கேக்குது. இல்ல கேக்குதுங்க கிளியரா கேக்குது. சார் ஆண்டியப்பன் சார், நீங்க சம்பந்தப்பட்ட ஜாதகத்தை நீங்க சொல்லிருங்க. வேலை தேட சொல்லுங்க, கிடைக்கிற வேலையில போய் சேர சொல்லுங்க. கண்டிப்பா 1 மாசத்துக்கு வேலை கிடைக்கும். எப்படி கேட்டா இப்ப சந்திரத்திரன் கோச்சாரத்துல கேட்டை போய்கிட்டு இருக்காரு. அடுத்து தனுசுல எந்த கிரகமும் இல்லை இவருக்கு. அடுத்து சனியோட பார்வையில இவரு கோச்சாரத்துல சந்திரத்தில் வருவார். அப்போ 1 மாசம் வரைக்கும் இவருக்கு வேலை அமைப்புல தீவிரமா முயற்சி செஞ்சா 1 மாசம் கழிச்சு இவருக்கு வேலை கிடைச்சிடும். கிடைக்கிற வேலையில வேலை சொல்லுங்க. அதை ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ அவருக்கு கண்டினியூ பண்ணட்டும். ஆனா ஜோதிடத்தை இவர் கைவிட மாட்டார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், கிரகங்கள் விடாது. அதுக்கு ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்தி பேசுறதுக்கு குறைக்காது. அவர் என்னதான் இருக்கு, நம்ம ஜாதகத்தை முதல்ல ஆய்வு பண்ணணுமே, நமக்கு என்னதான் நடந்துட்டு ஆர்வம் மேலோன்றதுல அவர் ஜோதிடத்தை படிக்க ஆரம்பிச்சார். அப்படியே படிச்சு 2031 மேல பலன்கள் சொல்ல ஆரம்பிச்சு அந்த சூரிய புத்தியில இவர் நல்ல வலுவான அமைப்புல ஒரு வாக்குஸ்தான வலுப்பெற்ற அமைப்புல வாங்குற சம்பளத்தை விட ஜோதிடத்துல அதிகமாகவே கொண்டிருப்பார். ஆனா அது மகாதன யோகத்தை கொடுக்காது என்றாலும் அவருக்கு அது போதும். இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். புரியுதுங்க சார். அதாவது மகாதன யோக அமைப்பு இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தாலும் 6, 8, 12 மறையும் போது அதுவும் சனி பார்வையிலும் இருக்காரு. அப்படிங்கிறதுனால அவ்வளவு பெரிய யோகத்தை கொடுக்கலினாலும் அவரோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கான விஷயங்களை கொடுத்துருன்னு சொல்றீங்க. சுரேஷ் சாரும் அதான் சொல்ல வந்தாருன்னு நினைக்கிறேன். சார் ரொம்ப நன்றிங்க. ஆண்டியப்பன் சார், வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? மகேந்திர கண்ணன், சங்கர் சார், உங்களோட சஜஷன், உங்களோட நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா? என்ன வேலை தொழில் அப்படிங்கிறதுக்கு உங்களோட ப்ரெடிக்ஷன் நீங்க ஏதாவது சொல்றீங்களா? கண்ணன், சங்கர் சார். இல்ல சார், பெரிய பெரிய ஜோதிடர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்படி இல்ல கண்ணன், அவங்களோட விஷயங்களை சொன்னாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இல்ல சார், கார்த்திகேயன் சார் சொன்ன விஷயங்கள் எனக்குமே பொருந்தது என்னுடைய ஜாதகத்துல. அதனால ஓகே சார். ஜோதிடம் அவருக்கு சார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை அனலைஸ் பண்ணி சார் சொன்ன மாதிரி நிறைய வச்சிருக்கிறாரு. அந்த பர்டிகுலர் விஷயங்களை
இப்ப ஜோசியர்னா கொஞ்சம் ஜாதகங்கள் இந்த மாதிரி நிறைய வச்சு அவர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கறதுனால அவர் புதுசு புதுசா அவரும் ஓனா நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ரூல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு சில விஷயங்கள்லாம் சொன்னாரு, நானும் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அது எனக்கும் மேட்ச் ஆச்சு, கரெக்டா தான் வந்தது. சங்கர் சார், உங்களோட ப்ரெடிக்ஷன் நீங்க ஏதாவது சொல்றீங்களாங்க சார்? சார் என்ன பண்ணலாம், என்ன தொழில் பண்ணலாம், என்ன வேலை, உங்களோட சொல்லுங்க சார். இப்போ சுக்கிரதசை ராகு புத்திங்க சார், அது ராகு தான். அத ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் அவர் நீசம் ஆயிருக்காரு, அவரோட வீட்டுல இருக்கு. அது பிறகு நீச பங்கப்பட்டிருக்காரு. அப்போ ஒரு சுக்கரோட வீட்டுல இருக்கு அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் ராகு. அதனால ஒரு ராகுவோட ஒரு புத்திகள்ல ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்குங்க. ரொம்ப யோகம் அப்படின்ற விஷயங்கள் செய்யல அப்படின்னா கண்டிப்பா ராகு நல்ல யோகங்களை செய்வாரு. ஆனா நீசமானதுனால ஓரளவுக்கு சுமார் தான். இந்த ராகு புத்தி முடிஞ்ச பிறகு இவருக்கு கண்டிப்பாக வேலை அமைப்புல இவரு கிடைச்சிரும். வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது ராகுக்கு அடுத்து குரு தான் வராருங்க. குரு 7ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்காரு. அநேகமா ஹோட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சனி சந்திரன் அங்க பாத்தீங்கன்னா நேரா பாக்குறாருங்க. குரு சந்திரன் வந்து சம்மந்தப்படும் போதே அவருக்கு சமையல் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் வாய்ப்பு வர்றதுக்கான அமைப்பு இருக்குங்க. ராகு புத்தி முடிஞ்சோன்னா அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஃபியூச்சர்ல இவருக்கு கண்டிப்பாக ராசிக்கு 10ஆம் இடத்துல ஜீவனம் தொழில் அப்படின்ற விஷயத்தை குறிக்கக்கூடிய இடத்துல குரு பகவானோட ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 20 டிகிரிக்கு மேல இருந்தாலும் ஓரளவுக்கு பார்வை கிடைக்குது. சுக்கிரனும் ஓரளவுக்கு அங்க 20 டிகிரி மேல வந்து சூரியனோட சம்மந்தப்படுதுங்க. 10ஆம் இடத்தோடு குரு சுக்கிரன் சூரியன் சம்மந்தப்படும் போது அப்ப வந்து கண்டிப்பா வந்து அந்த 10ஆம் இடத்தோட அது குரு சுக்கிரன் சம்மந்தப்பட்டாலே போதனைங்க டீச்சிங் ஏதாவது விஷயங்கள் வரணும். இப்ப கல்வி அப்படின்ற விஷயங்கள் இல்ல தடை. அப்போ வந்து போதனைனா நமக்கு ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மூலமா ஜீவனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சூரிய தசா சூரிய புத்தியில இருந்து இவருக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். ராகு புத்திக்கு முடிந்து அவர் வந்து மறுபடியும் சமையல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு அப்படின்றத நான் ஓரளவுக்கு பாக்குறேன். அது பிறகு சூரியனோட தசா புத்திகள்ல இருந்து அவரு வந்து ஜீவனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு சுக்கிரன் குரு சூரியன் சம்பந்தப்படுறதுனால ஏதாவது ஒரு வகையில அவரு அந்த பிழைப்பு அப்படின்றது அந்த புத்தியை வைத்து ஒரு ஜோதிடத்தை வைத்து பிழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத நான் பாக்குறேன் சார். எனக்கு தெரிஞ்ச அளவுல அந்த அளவுல நான் பாக்குறேன். அவ்வளவுதான் சார். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ஆண்டிபன் சார், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மியூட்ல இருக்கீங்க சார், மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆமா சார், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப மணி நேரம் வேஸ்ட் டயர்ட், 2 மணி நேரம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு ஆராய்ச்சி தான் கொடுத்துருங்க, மரம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். சார் கேக்குதுங்க. எல்லாருமே அவங்க திறமைக்கு தகுந்த எல்லாருமே சொன்னாங்க. பரவாயில்ல, ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷம் சார். சார் உங்களை பத்தி தெரியாது, நான் ஆண்டியப்பன் சாரும் அவங்களோட ஒரு இல்ல உங்களை பத்தி சொல்றேங்க. நமக்கு எல்லாருக்குமே உங்களை பத்தி தெரியாது இல்லீங்களா? ஆண்டியப்பன் சாரும் ஜோதிடத்துல உங்க ஊர்ல நீங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவர். அவரும் ஒரு ஃபேமஸ் ஜோசியர் தான். அவருக்கே ஒரு டவுட் வந்து நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா இந்த மாதிரி ஜோசியர் டிஸ்கஸ் பண்ணுவோமா, நிறைய விஷயங்களை பேசுவோமா அப்படிங்கிறது முன்னாடி எல்லாம் ரொம்ப காம்படிஷன் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுங்க. ஆனா இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். கேக்குதுங்களா சார்? கேக்குது சொல்லுங்க சார். சுரேஷ் சார் சொல்லுங்க. ஆண்டிப்பன் சார் என்ன சார் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாப்ல? ஆண்டிப்பன் சாரோட ப்ரெடிக்ஷன் என்ன சார்? உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. கரெக்ட், அருமை, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. எல்லாரும் வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க. இவருக்கு வந்து இனிமேல் வந்து ஒரு மூளை பயன்படுத்தி சம்பாதிக்கிற அருமை சோதனை கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு சார். சோதனை வரும். அதே மாதிரி இப்ப இந்த ராகு புத்தி மட்டும் இந்த 1 வருஷம் சரி இருக்கா சார் என்ற கணிப்பு. இந்த ராகு புத்திக்கு மேல கண்டிப்பா ராகு புத்தி கொஞ்சம் முடிஞ்சா குரு புத்திக்கு மேல ரொம்ப அவருக்கு சுக்கிரதசை குரு புத்தில இருந்து ஒரு நல்லா இருக்கும் அமைப்பு தரும் சார். மற்றபடி ஒன்றும் இல்லை. இது என்னோட கணிப்பு வந்து இவருக்கு சோதனை கண்டிப்பா வர ஆரம்பிக்குது. வந்து புதன் கண்டிப்பா விடாது. புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கனால புதன் இருக்கனால சோதனை அவருக்கு வந்தே தீரும். அதே மாதிரி சோதனை வர்றதுக்கு ஒரு 90% வாக்காதிபதியா எப்படி பார்த்தாலும் வாக்காதிபதியா குரு வந்துடுறாரு. அப்படிங்கிற போது ஒரு சோதனை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு சார். என்னோட கணிப்பு சார். சொல்லுங்க சார். அதுதான் உங்க கணிப்பு தான் கேட்டோம், வேற ஒண்ணும் இல்லைங்க. உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன? நீங்க தானே
நீங்க தானே ஜாதகத்தை பேசுனீங்க, நான் முடிச்சு அதனாலதான் ஐயா. கார்த்திகேயன் சார் என்ன சொல்ல வந்தாரு சார்? சொல்லுங்க சார். இல்ல கண்டிப்பா இப்ப சனின்னா அடிமை தொழில் சரிங்க. இல்லையா? ஆமாங்க சார். சூரியன் அதிகாரம். ஆமாங்க. சூரியன் அதிகாரம். ஆமாங்க. சூரியன் தனித்த நிலையில் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கும் போது எப்படி சூரிய திசையில அடிமை தொழில் வேலை பார்ப்பாரு? வாய்ப்பே இல்லை. அப்ப சூரிய திசையில இவர் அடிமை தொழில் செய்யாம சுயமாக எவங்கிட்ட போய் நான் கையை கட்டி வேலை பார்க்க, நம்ம கிட்ட தான் வித்தை இருக்கேன் அப்படின்னு சொல்லி 4ஆம் இடத்துல குரு இருக்கிறார். சோ அந்த சூரிய திசைன்னா அதிகாரம். இவர் யாருக்கிட்டும் கீழேயும் நான் வேலை பார்க்க அவசியம் இல்லை, எனக்கு வயசு ஆகி போச்சு, என்னால முடியாது, நான் எனக்கு திறமை இருக்கு, நான் இதை வச்சு சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்கால அமைப்புகளை குறிக்கக்கூடிய சூரியன் தனித்த நிலையில 7ஆம் இடத்துல ஆட்சி. சரியா? அப்ப இந்த சூரிய தசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் வேலையை விட்டுட்டு ஜோதிடத்தை சுயமா செய்ய ஆரம்பிப்பாரு. ஏன்னா சுயமரியாதை கொண்டது, அதிகார அமைப்பு கொண்டது சூரியன். அங்கே எந்த கிரகத்தினுடைய பாதிப்பு இல்லாம தனித்த நிலையில இருக்கிறார். இதை வச்சுதான் எதிர்காலத்துல இந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் இது எல்லாத்தையுமே நீங்க கனெக்டிவிட்டி பண்ணி தான் நீங்க பலன் எடுக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. ஆனா சூரிய திசையில இவர் கண்டிப்பா ஜோதிடத்துக்கு வந்துருவார். ஏன்னா அடிமை தொழில் செய்ய மாட்டார், அதனால அவர் சூரிய திசையில கண்டிப்பா ஜோதிடத்துக்கு வந்துருவார். கிரக அமைப்புகளும் கிரகம் பெற்ற சாராசன அடிப்படைக்கும் பாகிஸ்தானமும் 2ஆம் பாகமும் ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி ஒத்து வரதுனால இவர் கண்டிப்பா ஜோதிடத்துக்கு வருவார். ஆஸ் பர் என்னுடைய ரூல் பிரகாரம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. எனக்கு வேலை இருக்கு, நான் இப்பதான் விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி சார். ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். கலந்துட்டு உங்களோட அருமையான விஷயங்களை எல்லாம் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. வார வாரம் கலந்துட்டு உங்களோட ஆய்வு விஷயங்களை எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். சார் சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார். சண்முகம் சார் ஒன்னும் சொல்லல சார். நான் சொல்லிட்டேங்க சார். சொல்லிட்டீங்களா? ஆமாங்க சார், சொல்லிட்டேங்க. ஜோதிடம் ஜோதிடம் சொல்லுங்க. கார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை, தைரியம், இந்த மாதிரி அதாவது சுயமரியாதை, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடிய சூரியன் அவர் வரும்போது நம்ம ஓனா பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்துருங்க. அதுதான் சொன்ன மாதிரி அப்கமிங் தசைகளும் என்ன பண்ண போகுது அப்படிங்கறத ஒன்ஸ் பார்த்துட்டு ப்ரெடிக்ஷன் எடுத்தோம்னா கரெக்டா இருக்குங்க. ஜோதிடம் வருங்க சார், கண்டிப்பா வரும். ஜோதிடத்து மூலமா ஜீவனம் பண்ற அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பா இருக்குங்க. அதான் சார் அதான் கேள்வி. அதான் ஜோதிடம் தொழிலா பண்ணுவாரா இல்ல அது வேலைக்கு போக சொல்லலாம்? ரெண்டே கேள்விதான். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப இருந்தே ஜாதகம் பாருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். என்னோட ப்ரெடிக்ஷன் அதுதான். ஆமா ஆமாங்க, நான்லாம் அப்படிதான். எப்பவுமே தெரியுதோ நீச்சல் தெரியும்னாலும் தண்ணியில குதிச்சிருவேங்க, அந்த மாதிரி ஆளு. ஆமாங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சார் சொன்ன மாதிரி, கார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரி ஜீவனத்துக்கு இப்ப 1 வருஷத்துக்கு ராகு புத்தி முடியிற வரைக்கும் கஷ்டமா இருக்கும். கிடைக்கிற வேலையை பாருங்க, கிடைக்கிற ஜாதகங்களை பாருங்க, ஜாதக ஜோதிட அனுபவத்தை வளர்த்துக்குங்க. ஏன்னா ஃபியூச்சர் ஜோதிடத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிறதுனால ஜீவனத்துக்காக கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு கிடைக்கிற ஜாதகங்களை எல்லாம் பார்த்து உங்களோட ஜாதக ஜோதிட நாலேஜையும் வளர்த்துக்குங்க அப்படிங்கறது தான் என்னோட ப்ரெடிக்ஷனா இருக்குங்க. சரி சார், சார் ரொம்ப நன்றிங்க சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நான் சார் ரொம்ப நன்றி. சங்கர் சார் லைன்ல இருக்கீங்களா? இருக்காரு. நன்றி சார். நன்றி நன்றி. சொல்லுங்க சார், நீங்க என்ன செய்யலாம்? நீ சொல்லுங்க. தொழில சொல்லலாமா இல்ல வேலைக்கு போக சொல்லலாமா? சொல்லிருங்க. அதான் இப்ப நான் சொன்னேன் சார். இப்போ அந்த ராகு புத்தி முடியணும் சார். அதை நான் ராகு புத்தி முடிஞ்ச பிறகு இவருக்கு மாற்றம் இருக்கும். இவருக்கு 50-50 சார். சூரிய புத்தி வர வரைக்கும் 50-50. அதாவது அவங்க வேலைக்கு போகலாம், பார்ட் டைமா அஸ்ட்ராலஜி பண்ணலாம். சூரியனோட விஷயங்களை தசை புத்தி வர்றப்ப ஃபுல் டைமா பண்ணலாம். அவ்வளவுதான் சார். அதுதாங்க சார். அடுத்து ராகு புத்தி முடிஞ்ச பிறகு இவர் வேலைக்கு போகலாம் தாராளமா. அந்த சமையல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா சந்திரன் குரு சம்பந்தப்படும் போது சமையல் துறையில கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். சார் இன்னும் சுக்கிர திசையில ராகு புத்தி இன்னும் 1 வருஷம் இருக்குது சார். ஆமா, 1 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் என்ன இருக்கோ, வேலை கிடைக்குதோ அதுதான் பார்க்கணும் சார். 1 வருஷத்துக்கு என்ன தொழில் செய்யலாம், என்ன ஜோதிடம் பார்க்கலாமா இல்ல வேலைக்கு போலாமா? ரெண்டே இப்ப இன்னைக்குள்ள கண்டிஷன். ஜோதிடம் பார்க்கலாம் சார், தாராளமா பார்க்கலாம். ஞானம் வந்துருச்சுங்க சார். அவருக்கு புதன் தசை கடந்திருக்காரு, கேது தசை கடந்திருக்காரு. இந்த 2 விஷயங்கள் கடந்திருக்கும் போதே அவருக்கு அந்த ஜோதிட ஞானத்துல அப்பயே இதெல்லாம் படிச்சுட்டாருங்க சார். அவர் படிச்சு எல்லாம் ஞானம் வந்துருச்சுங்க. அது தொழிலா பண்ணலாம் மட்டும்தான் அவருக்கு கேள்வி. கண்டிப்பா தொழில் அவருக்கு வேலைக்கு போலாமா இல்ல தொழில ஜோதிடத்தை தொழிலா பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியில 2 கேள்வி கேட்டா, அதனாலதான் நம்ம லைன்ல விட்டது.
ஓகே ஓகே, கண்டிப்பா பண்ண சொல்லுங்க சார், ஜோதிடத்தை பண்ண சொல்லுங்க. ஆனா வேலை இல்ல அப்படின்ற பட்சத்துல அதை பண்ண சொல்லுங்க. வேலை கிடைச்சதுன்னா அதையும் பண்ணிட்டு இந்த அஸ்ட்ராலஜி பண்ண சொல்லுங்க. 50-50 பண்ண சொல்லுங்க, நல்லா இருக்கும். ஓகே சார், எல்லாரும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. சுரேஷ் சார், கண்ணன், சங்கர் சார், சுந்தரவல்லி மேம் சார், ஆண்டியப்பன் சாருக்கு ரொம்ப நன்றி ஜாதகம் ஆய்வு கொடுத்ததுக்கு. சுரேஷ் சார், எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். மியூட்ல இருக்கீங்க. சொல்லுங்க சார். இப்போ நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சும்மா ஹாபி மாதிரி மணி என்ன மாதிரி அந்த மாதிரி பாக்குறீங்களா, இல்ல ப்ரொஃபஷனலா ஜாதகம் பாக்குறீங்களா? நான் வந்து சைட்ல தான் சார் பாக்குறேன் ஜோதிடம். நான் ஐடில ஒர்க் பண்றேன். சோ இது வந்து நம்ம சைட்ல தான் எப்பயாவது ஜாதகம் தான். இப்பதான் வந்து நம்ம அந்த மீட்டிங்ல நீங்க வந்து பேசும்போதே எனக்கு கேட்ட மாதிரி ஞாபகம். நீங்க ஐடில தான் ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு. ஆமாங்க ஆமாங்க. ஆமா சொல்லிருக்கேன். எல்லா புதன் தானுங்க சார், எல்லா புதன் தானுங்க. சோ ஐடில இருக்கிறவங்க ஆமாங்க 10ஆம் இடத்தோட புதன் சம்பந்தப்பட்டாருன்னா அப்புறம் அந்த ராகு கேதுக்கள் சார் சொன்ன மாதிரி விதிகள்லாம் கனெக்ட் ஆகும்போது நம்ம ப்ரொஃபஷனலாவும் அதுக்குள்ள வந்துடும் இல்லீங்களா? ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. சொன்ன விதியை நீங்க செக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அவரோட நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்கல்ல? அவரு நான் தனியாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் அவர்கிட்ட. எனக்கு அவரோட ரூல் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஆனா பட் நான் வந்து எனக்கு 10ஆம் இடத்தோட டைரக்டாவே லக்னத்தோட 10ஆம் இடத்தோட புதன் தொடர்பு கொண்டிருக்கு. சோ நான் அவரோட ரூல் அவரு ஓகே மேட்ச் பண்ணிட்டாரு. பட் நான் வந்து டைரக்டா 10ல இருக்கிறதுனால எனக்கு ஜோதிடம் வருது அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். சில விஷயங்கள் நம்மளும் அனலைஸ் பண்ணும்போது நம்மளும் தெரிஞ்சுப்போம் இல்லீங்களா? ஆமாங்க. ஓகேங்க சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திரும்ப அடுத்த வாரம் மீட் பண்ணுவோங்க. தொடர்ந்து சார் என்ன மகர லக்கணத்தை எப்படி சார் கும்ப லக்கணம் எடுத்தீங்களே, என்ன கணக்குன்னு அதான் ஒரு சந்தேகம் சார். நான் உங்களுக்கு டீடைலாவே நான் உங்களுக்கு போன்லயே உங்ககிட்ட நான் பேசுறேன் இப்போது முடிச்சுட்டு. இல்ல இவ்வளவு நாள் மகர லக்கணமா இருந்தது, எப்படி கும்ப லக்கணம் எப்படி மாறுச்சு அப்படிங்கறத மாறினாலும் பலன் மாறுமே அப்படிங்கிறத சொல்றேன் சார். நானே உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இப்ப என்ன பேசணும், எதனால அப்படி எடுத்தோம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுதான் சார் பாயிண்ட். ஆமாங்க, அந்த லக்கணம் மாத்தம் பாயிண்ட். லக்கணம் மாறி இருக்குல்ல, கும்ப லக்கணம் மாறினா பலன் மாறி வருமே அப்படின்னு என்னோட ப்ரெடிக்ஷன் ஆகும். சண்முகம் சார், என்னோட ப்ரெடிக்ஷனே இவர் மகர லக்னமா இருந்தா ஜோதிடத்தை செய்வாரு, கும்ப லக்னமா இருந்தா செவ்வாயோட காரகத்துல இருப்பாருன்றதான் என்னோட ப்ரெடிக்ஷனே. நான் எடுக்கிறப்ப சார் சொல்லுங்க. மகர லக்கணம்னால புதன் ஆட்சி வச்சு வந்துடும் சார். 9ல வந்துடும், 9-10 வந்து அதிபதியா வந்துடும். சுக்கிரன் வந்து 10க்கு அதிபதி, புதன் 9க்கு அதிபதியா வந்துடும். கரெக்ட் தான் சார். அவரு சார் என்ன சொல்ல அதே மாதிரி சார் அதே மாதிரி குரு மகர லக்னம் குரு 5ல வந்துருவாரு. குரு 5ல இருந்தாலும் சோதிடம் வரும். அதே மாதிரி ஒரு திண்ணூர் மந்திரிக்கிறது, பூசாரி, இந்த மாதிரி வாக்கு அந்த 5ல இருந்தாலே அவங்களுக்கு ஞான அறிவு கண்டிப்பா கொடுத்துரும் 5ல குரு இருந்தா. அதே மாதிரி புதன் வந்து 2ஆம் இடத்துக்கு அதிபதி 2க்கு 9-10 கூடி இருக்குது. அதே மாதிரி லக்கணத்துக்கு 9-10 கூடி இருக்குது. அப்படின்னால வந்து கண்டிப்பா இந்த மகர லக்னமானது ஜாதகத்துக்கு யோகத்தை தரும்னு ஒரு விதி என்னோட கணிப்பு சார். மகர லக்னம் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும்ல, நீங்க அந்த ஏற்கனவே சொன்னது. பாதிக்கப்பட்டிருக்கிறது, 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குல்ல கலத்திரஸ்தானம் சார். வந்து லக்கணத்தையே வந்து லக்கணம் வந்து தான் வீட்டே சனி பாக்குறது நல்லதா சார்? சனி லக்கணாதிபதி வந்து லக்கணாதிபதி தான் வீட்டையே பாக்குறது, அது 2ஆம் இடத்துக்கு அதிபதி வேற சனி பகவான். அப்படிங்கிற போது இருக்கும்போது வீட்டு கொடுத்தவன் நீச்சம், அதுக்கப்புறம் தான் குருவோட சுபத்துவம். ஆமா, அப்ப நீங்க மகர லக்னம் 9ஆம் இடம் ஓகே, 9ஆம் இடம் வலுவா இருக்கு. 9 சார் அவருக்கு வந்து மகரம்னா 9, 10, 11 எல்லாமே 3மே கூடி இருக்கும் ஒரு இடத்துல, 9ல இருக்கும். அப்ப மனைவிக்கு ஒரு இளைய தாரம் கொடுக்கத்தானே செய்யும் இல்லையா? 9 அதெல்லாம் வராது. குரு பாக்குறதுனால வரவே வராது சார். மனைவி ஸ்தானாதிபதி சந்திரனை குரு பாக்குறாருல்ல, குரு பார்த்தா வெளியே தெரியாம இளைய தாரம் வச்சிருக்கலாம். இளையதாரம் வராது வந்து. அதே மாதிரி குரு பார்வதனால வந்து 7ஆம் இடம் மனைவி ஸ்தானாதிபதி சந்திரனை குரு பார்க்கும் போது 2ஆம் மனைவி தராது. ஆண்டிப்பன் சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி. நீங்க ஒரு பர்சனல் அஸ்ட்ராலஜர், நீங்களும் ரொம்ப வருஷமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுனால கேக்குறேன். 7ஆம் சனி 19 வயசுல கல்யாணத்தை கொடுக்க முடியுங்களா?
சார் ஒண்ணு இளமையில கொடுத்துரும், திடீர் திரும்ப கொடுக்கும், இல்லன்னா வந்து ரொம்ப லேட்டா கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு சுபத்துவம் இல்லாத சனி செவ்வாய் 2, 8, 7ஆம் இடம் லக்னம் இதோட சம்பந்தப்படும் போது அவங்களுக்கு இளம் வயசுல திருமணம் நடக்கிறது இல்லைங்க. இல்ல என்னோட நாலேஜ்ல சொல்றேங்க, நான் பார்த்த விஷயங்கள்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, அதனால கேக்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லக்னத்துல சனி பாபரா தான் இருக்கிறாருங்க. அவர் பகை வீட்டுல இருக்கிறாரு, லக்னாதிபதியா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க ரூல் சில விஷயங்கள் நீங்க ஒரு மாதிரி எடுப்பீங்க. ஏன்னா சார் சனி வந்து வீடு மகர லக்னத்துக்கு வீடு 7ஆம் இடத்தை பார்க்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்துடுவார். 2 லக்னத்துக்கு அதிபதியும் சனி பகவான் தான், 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் தான் வந்துருவாரு. லக்னத்தை வீட்டை பார்க்கும்போது கெடுதலத்தை பண்ணாது, நல்லதா தான் செய்யும் சனி பகவான். நாங்க எடுக்கிறது பாத்தீங்கன்னா விதிகள் மாறுபடும். நான் என்ன பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் சனி அவர் வீட்டை அவர் பாக்குறது தப்பு அப்படின்னு தான் நான் எடுப்பேங்க. அதனால கேட்டேங்க. ஏன்னா நீங்களும் பெரிய ஜோதிடர், நீங்களும் நிறைய ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துருப்பீங்க. சொல்லுங்க சார். இந்த ஜாதகத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டா, குரு பார்வை வந்து பாக்குறதுனாலதான் இவருக்கு எல்லாமே கொடுத்திருக்கலாம், ஒண்ணுமே தராது. குரு வந்து லக்னத்தை பார்க்கும், ராசியை பார்க்கும், 9ஆம் இடத்தை பார்க்கும். ஆமாங்க சார், இது எல்லாம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ராசி லக்னத்தை குரு பார்த்து நல்ல யோக லக்னத்தை இல்ல லக்னத்தை குரு பார்க்கணும் நம்ம எடுக்க முடியாது சார். 22 டிகிரி வித்தியாசம் இருக்கு. ராசினா ஓகே, 2 டிகிரி வித்தியாசத்துல பாக்கும், 1 டிகிரி வித்தியாசத்துல. கரெக்ட். அப்ப சனிதான் கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் லக்னத்தை 10 டிகிரி வித்தியாசத்துல. அப்ப சனியோட குணங்கள் சோம்பல் தன்மையை கொடுக்கும். ஆனா உழைப்ப கொடுத்தாலும் ரொம்ப சோம்பலா தான் இருப்பாரு. ரொம்ப நன்றி சார் எல்லாத்துக்கும். ஓகேங்க சார், ரொம்ப நன்றி சுரேஷ் சார். தொடர்ந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உங்களோட நாலேஜ் நீங்களும் ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. திரும்ப அடுத்த வாரம் மீட் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார்.